ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். வலிமிகுந்த இந்த மே மாதத்தில் ஒரு நிறைவான பகுதிக்கு வந்திருக்கோம். தொடர்ந்து வலிமிகுந்த மே மாதம் என்கிற ஒரு தலைப்பில் தொடர்ந்து நம்ம உரையாடலை 2010ஆம் ஆண்டு மதிப்புக்குரிய குருநாதர் பா. ஏகலன் அவர்கள் குமுதம் வலைதள காட்சியில் எடுத்த நேர்காணலை அன்றைக்கு கொடுத்த தலைவர்கள் இன்றைக்கும் அதே இன விடுதலைக்காக இருக்கிறார்களா என்கிற ஒரு பார்வையை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நிறைவான பகுதி 18ஆம் தேதி 16 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாட்டில் சில பேர் வெடி வெடித்து கொண்டாடினார்கள். நாமெல்லாம் உலகம் முழுதும் அழுது கொண்டிருந்தோம். அந்த வெடி வெடித்தவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். நம்ம இனத்தினுடைய எதிர்பக்கத்தில் நின்றவர்கள். நாம் அன்றைக்குத்தான் மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு 1,76,000 உயிர்களை இழந்த நாள் இந்த நாள். அந்த நாளிலிருந்து நம்ம மீண்டு எழுந்திருக்கிறோமா? சரியாக 16 வருடங்களை கடந்திருக்கிறோம். அப்படி இந்த 16 வருடத்தில் நாம் எந்த அளவுக்கு எழுந்து நின்றிருக்கிறோம், நமக்கான நீதிகள் கிடைத்திருக்கிறதா என்பதை அலசி ஆராய்வதற்குத்தான் இந்த வலிமிகுந்த மே மாதம் என்ற தொடரை நம்ம செய்தோம். இன்றைக்கு நிறைவான நாள். இந்த நிறைவான நாளில் அன்றைக்கு 2010ஆம் ஆண்டு ஒரு இயக்கத்தை தொடங்கி தொடக்க காலத்தில் இருந்த இன்றைக்கு தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு அடையாளமாக, தமிழ் தேசிய அரசியலினுடைய ஒரு அடையாளமாக மாறி இருக்கிற மதிப்புக்குரிய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் 2010ஆம் ஆண்டு குருநாதர் பா. ஏகலவன்ட்ட என்ன மாதிரி நேர்காணலை கொடுத்தார், இன்றைக்கு அவர் கொடுத்ததிலிருந்து அரசியல் களங்கள் எப்படி மாறி இருக்கிறது என்பதை விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் குருநாதர். வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். நீங்க என்ன கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இந்த 18 நாள் நிகழ்வுகளில் ஒரு 3 நாள் தவிர மீதெல்லாம் நீங்கள் கூட இருந்திருக்கீங்க. உங்ககிட்டையும் கேட்கணும்னு சொல்கிறேன். இந்த காலகட்டம் கடைசியாக அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி இருந்து டெல்லியில் நீங்கள் அப்போ மருத்துவ மாணவராக இருந்துகிட்டு இருந்தீங்க. அங்கே எப்படி இந்த உணர்வை நீங்கள் எதிர்கொண்டீங்க? அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களோடு சேர்ந்து என்ன செய்வீங்க? அதுக்கு பிறகு லண்டனுக்கு படிக்க போன பிறகு அந்த காலகட்டத்தில் அங்கே எந்த மாதிரியான இந்த நகர்வை நீங்கள் செய்வீங்க? அதை நான் அதிக நேரம் எடுத்துக்கூடாது. ஏன்னா முக்கியமான ஒரு நேர்காணல் நம்ம தொடங்கியிருக்கிறோம். இது நான் கோயம்புத்தூர்லேருந்தே இதை தொடங்கணும். அண்ணன் இப்போ நான் கோயம்புத்தூரில் இந்த இன விடுதலையும் தலைவரை பற்றி படித்து கொண்டு அங்கே உள்ள ஒரு தேசிய நூலகம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா அங்கே படித்து கொண்டு இருந்தோம். அப்போ அண்ணன் சீமானந்தன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இருந்த பெரியார் கழகங்களோடு, பெரியார் திராவிட கழகம், அன்னைக்கு குளத்தூர் மணி, விடுதலை ராஜேந்திரன், அப்புறம் ராமகிருஷ்ணன் போன்றவர்களோட பயணம் செய்தவர். அங்கே ஒரு போர்டு கரும்பலையை வச்சு எழுதியிருப்பாங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு கூட்டத்தில் இனமான இயக்குனர் பேசுகிறார் என்று கீழே பார்த்தா சீமானந்தன் பேர் அந்த போர்டில். அது பெரியார் திராவிட கழகம்னு நினைக்கிறேன். நாங்கள் அப்போ நூலகத்தில் படித்தோம்னா எங்களுக்கு கிடைத்த ஒரு நண்பர் ஒரு தோழர் சொன்னார், இந்த மாதிரி அண்ணன் பேசுகிறாரு அப்படின்ட்டு, வாங்க போவோம் எல்லாரும். நாங்கள் நூலகத்திலேருந்து போய் பார்த்த விடயங்கள். அன்றைக்கு பெரியார் சார்ந்து இயங்கி கொண்டிருந்தார். நாங்கள் அன்னைக்கையே என்னுடைய முதல் அரசியல் பயணம் என்பது இன விடுதலை, தலைவர், அப்படிதான் புரிந்து கொண்டு பயணம் செய்கிறோம். அப்புறம் அதுக்கப்புறம் இனப்படுகொலை நடந்து முடிச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல. நம்ம ஒரு கிராமத்துலேருந்து படிக்க வந்த பிள்ளை. 2009 கோயம்புத்தூர், 2010 நான் டெல்லியில் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ தான் முள்ளிவாய்க்கால் முடிவுகள். அன்னைக்கு ஓரளவு இன்டர்நெட் எங்கள் டெல்லி இன்ஸ்டியூட் ஆஃப் நேச்சுரோபதியில் ஓரளவு கைகளில் பயன்படுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வலைதள கலாச்சாரத்தில் நீங்கள் கொடுத்ததான் பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. எனக்கு என்னன்னா ஓரளவு இதழ்களை வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் கோயம்புத்தூர்லேருந்து வந்துடுச்சு. இப்போ ஆனந்த விகடன், குமுதத்தில் போய் எப்படி இன விடுதலை சார்ந்து பேச முடியுங்கிற ஆச்சரியம் அந்த காலத்திலே எனக்கு இருந்தது. அவ்வளோதான். தமிழகத்துல முதன்மை ஊடகம், பெரிய கமர்ஷியல் ஊடகம், அப்புறம் சில பொலிட்டிக்கல் விடயங்களும் அந்த காலத்தில் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் பார்வையாக வச்சிருந்தது. அப்போ இதுதான் உங்களை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது. எப்படி ஒரு மனுஷன் இத்தனை பேரை ஒருங்கிணைச்சு தனி மனிதனா இந்த விடயங்களை செய்யறாங்க, யார் இவங்க அப்படின்னு நிறைய பேர் எழுதுனாங்க, பேசுனாங்க, கட்டுரை வரைந்தாங்க. அதை கடந்துட்டாங்க. அந்த ஒரு வருடம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தே ஹேவ் த லாட் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படி போயிட்டாங்க. ஆனால் ஒரு மனிதன் ஒரு வருடம் கழிச்சு அதை நினைவூட்டுற மாதிரி ஒரு நிகழ்வை செய்யறாங்க. முள்ளிவாய்க்கால் முடிவல்ல, இனி என்ன செய்யலாம் தலைப்பே. அப்ப எனக்கு அது பார்த்துட்டு அப்புறம் தான் நான் அதை தொடர்ந்து, அது வரைக்கும் எனக்கு சிறு வயதுல பேசுவோம், எழுதுவோம், பேச்சு போட்டிக்கெல்லாம் பயணம் செய்வோம். ஆனா ஒரு ஊடகவியலரா மாறணும்னு அப்பதான் முதல்ல இசைப்பிரியாக்கா இன்ஸ்பிரேஷன். அப்புறம் நான் நீங்க சொன்ன மாதிரி லண்டனுக்கு பயணம் செய்யறேன். அப்ப நாங்க டெல்லியில இருக்கும்போது ரொம்ப அழுது கொண்டே இருந்தேன். நான் பெஸ்ட் ரிசர்ச் அவார்டு எனக்கு அந்த மே மாதம் தான் எனக்கு கொடுக்குறதா இருந்தாங்க. என்னால் அதை பெறுவதற்கான வாய்ப்பு கூட இல்லாமல் நான் அழுது கொண்டே இருந்தது. 2009 2010ஆம் ஆண்டு. அப்புறம் என்னுடைய நண்பர் இம்ரான்னு பேர், முகமது இம்ரான்ட்டு. ஏன் அழுதுகிட்டே இருக்கேன்னு கேட்டான் ஹிந்தியில். நான் சொன்னேன் இந்த மாதிரி விடயங்கள் நடந்துச்சுன்னொன்னே அவன் சொன்னான்,
அழுகாத, உங்க மக்களுக்காக நான் துவா பண்றேன், அவனுக்கு ஒரு முஸ்லீம் சொல்ல ஒரு முஸ்லீம் உனக்காக நான் துவா ப்ரே பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதை கடந்து சரி வாழ்வியல் நோக்கம், அடுத்து லண்டன் படிக்க போனேன். அப்போதான் தம்பி பாலச்சந்திரனோட அந்த இழப்புலாம் பெரிய அளவுக்கு பெரிய போராட்டம். இங்கே லயோலா ஹங்கர் ஸ்ட்ரைக் நடக்குது, அங்கே மாணவர்கள் போராட்டம். தமிழ் ஒருங்கிணைப்பு குழு, தமிழ் இளையோர் அமைப்போட சேர்ந்து பெரிய போராட்டங்களை பங்கெடுத்துட்டு பங்கெடுத்தோம். அப்புறம் நிறைய படங்கள் வந்துச்சு, அதை தடுத்து நிறுத்தணும். எல்ஆர்சிசின்னு ஒன்று அமெரிக்கா கொண்டு வந்தது, ஒரு முக்கியமான தீர்மானம். அந்த தீர்மானத்தை அமெரிக்காவினுடைய தூதரகம் லண்டன்ல இருக்கு. நான் ஒரு மாணவன் முன்பு எரிச்சேன். அது அன்னைக்கு தமிழ்நெட் உங்களுக்கு தெரியும், ஊடகத்துல பெரிய ஒரு அதுல செய்தியா பார்க்கப்பட்டது, அது செய்தியா மாறிச்சு. இங்க உள்ள செய்தி தலைப்பு செய்தி என்னோட புகைப்பட போட்டுதான் வந்துச்சு. அது என்னவா போட்டுட்டாங்கன்னா, ஜெனீவால எரிச்சாங்க அப்படிங்கிற. எரிச்சது லண்டன்ல, என்னோட புகைப்படம் அது அன்னைக்கு மாலை முரசுல எல்லாம் பெருசா வந்திருந்து. அப்படிதான் இந்த இன விடுதலை. அப்புறம் நான் சரி இது என்ன செய்ய முடியும், மருத்துவம் படிக்கிறேன், ஆனா இனத்துக்காக வேலை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வருது. அப்புறம் தான் போய் தொலைக்காட்சி பட்டய படிப்பு லண்டன் அகாடமியில ஒரு பக்கம் மனம் சார்ந்த உளவியல் படிக்கிறேன், இன்னொரு பக்கம் இதை படிச்சுட்டு தான் விட்டுட்டு அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தது. இப்படிதான் அதுல என்னுடைய வாழ்க்கை பயணத்துல ஏன் குருநாதர் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இது ஒரு காரணம். மருத்துவம் சார்ந்து எங்க விட்டு ஊடகத்துக்குள்ள அது இன விடுதலையும் இனம் சார்ந்த அரசியலை சார்ந்துதான். இப்ப நான் நேரடி இதுதான் பயணம். ஆனா அன்றைக்கு இருந்த அந்த கொதிப்பு இன்றைக்கு என்றைக்கு மாறி இருக்கு. இல்ல அன்னைக்கு நீங்க அந்த நேர்காணல் கொடுக்கும் பொழுது அண்ணன் நீங்க ஆரம்பிக்கிறதே அன்றைக்கு அப்போது நடந்த சட்டமன்ற தேர்தலினுடைய அந்த வெற்றி பற்றியான விடயங்களை தான் ஆரம்பிக்கிறேன். அந்த முடிவுகளை பற்றி தான் ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்பிக்கும் பொழுதே காங்கிரஸை நீங்க தோற்கடிக்கணும்னு சொன்னீங்க. அது மாதிரி தோற்கடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு அதுவும் நடந்திருக்குங்கிற மாதிரி ஒரு காரசாரமான ஒரு விவாதமா இருக்கு. இன்றைக்கு இருக்கிற மாதிரி இல்ல, பயங்கரமா கேள்விகளை எழுப்பியிருக்கிறீங்க. அதுக்கு அவங்களும் ரொம்ப மன குமுறலோட பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தி விவரம் என்னன்னா, அப்ப நான் ஒரு ஊடகவியலாளர் குமுதத்துல இன்னைக்கு தமிழ் தேசிய தளத்துல சொல்லிட்டே எங்கிறேன். இன்னைக்கு பார்வை வேற. அன்னைக்கு நான் பொதுவாக எல்லோரையும் கூப்பிட்டு அழைச்சி கேட்டு கேள்விகளை சமரசம் இல்லாம தான் வைப்பாங்க. ஆனா அந்த உணர்வு சார்ந்த இதை விட்டு கொடுத்துட மாட்டேங்க. தமிழறிவு மணியன் அவர்கள் இருக்கிறார்ல, அவர் கூட நேரடியாக கூட்டு வரும்போது பல நிகழ்ச்சிகள்ல நல்லா தான் பேசிட்டு இருக்கிறீங்க. நல்லா நான் என்ன ஒரு மாணவனாக எல்லா இடத்தையும் அழைச்சிட்டு போயிட்டு ஒரே ஒன்னாக சுத்தி இருக்கிற காலகட்டம்லாம் இருந்துட்டு நல்லா பேசிக்கிட்டு இருப்போம். நல்ல மனிதர், அதில் மாற்று கருத்து. நல்லா தான் பேசி நல்லா தான் கொண்டு வர்றாங்க. இந்த பேட்டின்னு உட்காண்டா மட்டும் ஏன் பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுறேன். சமரசமே இல்லாம கேள்வி கேட்டு என்ன ஏன் அப்படி படுத்துறதுலாம் கேட்டிருக்கிறாரு உடனே. அந்த மாதிரிதான் இவர்கிட்ட அதை கேட்கும் போது அவர்கிட்ட நீங்க நோக்கம் ஒன்று சொன்னீங்க, அதை துரோகம் செய்தவர்களை தோற்கடிக்காமல் விட மாட்டோம். அதான் அவர் சொன்ன ஸ்லோகம். தலைப்பும் அப்படிதான் வச்சிருக்கீங்க. தலைப்பும் தான் அவர் தொடக்கத்துல சொன்னது. அந்த கட்டத்துல அவருக்கு ஒரு ஆதங்கம், ஒரு வெறி இருந்தது. அந்த 2011 தமிழ்நாடு முழுக்க சுத்துறாரு. குறிப்பிட்ட சில இடங்களுக்கு அந்த அவசர கதியில ரொம்ப குறுகிய காலத்துல அந்த 16 நாள் தான் சுற்றுப்பயணம் இதாவதுன்னு இழுத்துக்கிட்டே போனதுல அந்த குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும் அந்த ஒசூர் கிருஷ்ணகிரி பக்கத்துல நுழைய முடியல. ஒரு 5-6 இடங்களுக்கு அந்த போகாத இடங்கள் மட்டும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. மீதி அத்தனை இடமும் காங்கிரஸ் படுதோல்வி, திமுகவும் படுதோல்வி. அதை சொன்னதை நான் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னுடைய உளப்பூர்வமாக அதை நான் எந்த வெறியோட தொடங்கணும்னோ அந்த வெறியோட நான் முடிச்ச அந்த எண்ணம் எனக்கு இருக்குது. திமுக இந்த நாற்காலி தானே உனக்கு அன்னைக்கு சமரசம் செய்துட்டு போக வச்சுது, என் மக்களை பலி கொடுத்து அதில் இந்த பதவி சுகத்தை நீ அனுபவிக்கணும்னு இருந்ததில்ல. இந்த நாற்காலி இது இல்லாமல் உன்னை பண்ணணும். எந்த நாற்காலி உனக்கு இந்த சுகத்தை கொடுத்துட்டு எந்த நாற்காலி இந்த இனப்படுகொலை வேடிக்கை பார்க்க வைத்ததோ இது இல்லாமல் செய்தா என்ன அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. அந்த வெறியும் சேர்ந்து அன்னைக்கு நான் சுற்றுற ஒரு முறையாவது பாடம் கற்றுத்தரணும். நீ ஒரு பதவியை எழுந்துட்டு கருணாநிதி சொல்றாரு, திரும்ப நீங்க அதிகாரத்தில் உட்காரப்ப என் மக்கள் உட்கார வச்சிருக்காங்கல்ல. அதுமாதிரி 2009 நீ பதவி விலகி இருந்தேன்னா மீண்டும் ஒன்று 2 முறையாக உட்கார 2 மடங்கு செல்வாக்க உட்கார வச்சிருப்பல்ல. செய்யவே இல்லைல்ல. காரணம் அந்த பதவி சுகம். இதை விட்டுடக்கூடாது. இதை வச்சுக்கிட்டு நீ வேடிக்கை பார்த்தது மட்டும் இல்லாமல் துரோகம் செய்தீர்கள். துரோகத்தினுடைய பட்டியல் நிறைய முறை எல்லா தலைவர்களும் பேசிட்டாரு. இவரும் அதே தான் பேசுறாரு. எங்களை நிம்மதியாக ஓட விடலை, நிம்மதியாக உறங்க விடலை. இனப்படுகொலை தடுத்து நிறுத்தணும்னு சொல்றதுக்காக விரட்டி கைது செய்து சிறைப்படுத்தியது, விரட்டி துருத்தி அதை நடத்த விடாமல் பண்ணது, ஒரு அச்சு அடிக்க முடியாமல் பண்ணது, ஒரு வீடியோ எடுத்து போட்டு சிடி எடுத்து அப்பெல்லாம் சிடி வர முடியாமல் பண்ணது, எத்தனை பேரை என்னென்ன வழக்கில் கைது பண்ணீங்க, கடல் பகுதியை முழுக்க குருதி பொட்டலங்களை அனுப்ப முடியல.
தேசிய தலைவரை நான் இறுதியாக சந்தித்துட்டு வரும்போது அந்த யுத்த காலத்திலிருந்து வரும்போது அவர் என்னிடம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் தலைவர்கிட்ட அப்போ நான் வந்து கருணாநிதியினுடைய பிள்ளையாக மாணவனாக இருந்தேன், திராவிட கழகத்தில் தான் இருந்து சுற்றிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும். அந்த 2009 நான் படித்த காலத்திலே இப்படிதான் இல்லை 2009 வரைக்கும் நான் அப்படிதான் இருந்துகிட்டு இருந்தேன். அதை வந்து சொல்லுன்னு சொல்றேன், எப்படியாவது ஒன்று சொல்லி இந்த கரையை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க, கரை மூலமாக கடலோர பகுதி அது வந்து கரையை ஒழுங்குபடுத்துறதுன்னு அவங்க சொல்லுவாங்க, அந்த கரையோர பகுதியில் கொஞ்சம் விட்டு கொடுக்க சொல்லுங்க. அது சந்திப்பதற்காக நான் முயற்சி எடுத்தேன். அதற்கு முன்பு வரை நான் கேட்ட உடனே அனுமதி கொடுத்த அந்த கருணாநிதி அவர்கள் பிறகு நான் போயிட்டு வந்து இந்த மாதிரியான விடயத்துக்கு தான் வரேன்னு தகவல் சொல்லி தானே நான் கேட்குறேன். இந்த விஷயத்தமா நான் அவர்கிட்ட பார்க்க போகிறேன்னு தான் முக்கியமான போலீஸ் அதிகாரிகள் மூலமாக நெருங்கின திமுக வட்டாரம் மூலமாக சொல்கிறப்ப அதை சந்திக்கவே மறுத்தார். அன்னைக்கு வந்தது எனக்கு வெறி அப்படின்னு தான் சொல்கிறார். அதில் ஒரு யதார்த்த வார்த்தை தான் எனக்கு அந்த வெறி எனக்கு வந்தது. எந்த இனத்தை நீ வந்து எந்த நாற்காலியில் உட்காந்து நீ வேடிக்கை பார்த்தியோ அழியிறத, அதே நாற்காலியில் உன்னை தோற்கடிச்சோ உனக்கு இல்லாமல் பண்ணணும் என் நோக்கம் அப்படின்னு சுத்தனை. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தொடர்ச்சியாக அலைஞ்சதில் வந்து ஒரு பக்கம் இந்த எனக்கு இப்போ வருதில்ல பேசும்போது எனக்கு தொடக்கத்துலேருந்தே இருக்குது ஒரு மாதிரி ஸ்ட்ரோக். அது வந்து மைனராக அவருக்கு வந்துருந்தது, யாருக்குமே சொல்லலை. அந்த துண்டு எடுத்து இப்படி போட்டுக்கிட்டு பேசுவார். அது அந்த 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 பிரச்சார படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் சொல்லாத விஷயத்த சொல்லுவார். அந்த ஒரு துண்டு இருக்கலாம் கட்சி எடுத்து இப்படி மேலே போட்டு சுற்றிக்கிட்டு பேசுவார். தொடர்ச்சியாக பிசியோதெரப்பி ரொம்ப கடுமையாக கொடுத்து தான் பழைய நிலைமைக்கு திரும்பினது. தொடர்ச்சியாக அந்த பயணம் ஓய்வில்லை, அந்த ஒரு பக்கம் உட்காந்துங்கிறப்ப அந்த குளிரூட்டி வந்து அடிக்கிற அந்த காற்று எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி வந்தது. ஆனாலும் எந்த இடத்துலையும் வந்து விட்டு பயணத்தை முடிச்சுட்டு வரல. அந்த கடைசி பிரச்சாரம் வரைக்கும் பேசிட்டு வந்தார். என்னுடைய நோக்கம் எனக்கு துரோகம் செய்த இவர்களை நான் தோற்கடிக்கணும், என் இனத்துக்கு துரோகம் செய்தவர்கள் தோற்கடிக்கணும். எப்போ சொன்னது? 2010 சொன்ன வார்த்தை. இப்படி பல தலைவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த பேட்டியில் பல பேரை நம்ம மொத்தம் 18 பேர் எடுத்திருந்தோம். வைகோ தரப்பில் அவர் வரல, அவர் சார்பாக பிரபலமான இயக்குனர் சுந்தரராஜன் அவர்களை அனுப்பியிருந்தார். சுந்தரராஜன் வந்து உட்காந்து பேசும்போது கூட அன்னைக்கு திமுகவை திட்டினார், கருணாநிதியை விமர்சித்தார், இது ஒரு பெரிய இனத்துரோகம்னாரு. அந்த மதிமுக இன்னைக்கு கூட உட்காந்துட்டு இருக்குது. அன்னைக்கு இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம், இது வந்து ஒரு வித துரோகம்தான் அப்படின்னு மேலோட்டமாகவும் கடுமையாகவும் விமர்சி ஐயா சுபவீர பாண்டியன் இருக்கிறாரு, இன்னும் மற்றவங்க இருக்கிறாங்க, எல்லாம் பேட்டியும் இருக்குது உள்ளார. இந்த திராவிட தோழமைகள் இவங்க எல்லாமே வந்து அன்னைக்கு பேசுனது வந்து இது துரோகம் நடந்திருக்குது, கருணாநிதி நம்பகத்தன்மையானவர் இல்லை சொன்னது வந்து விடுதலை ராஜேந்திர தோழர், திராவிட கழகம். இந்த மாதிரியான நிறைய கருத்துக்களை முன்வைத்த பல தலைவர்களும் இன்னைக்கு வந்து எங்கே நிற்கிறாங்கன்னா அதே அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் ஆதரித்து ஓட்டு கேட்டுன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் கேட்டால் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசியல் இருக்குது, இது இந்துத்துவாவை ஏற்க முடியாது, அது பேராபத்து, அதை தடுப்பதற்காக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி திராவிடம் தான். திமுக ஏன் அதிமுக தடுக்காத? நான் அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சு இருந்துச்சு, அப்போ கருணாநிதி தான் கூட்டணி வச்சிருந்தாரு கடந்த காலத்தில், அப்பெல்லாம் இல்லை, இப்போ திருந்திட்டாரு. இப்படி கதையாக சொல்லி பிறகு காலப்போக்கில் போய் கொடுத்துட்டாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னைக்கு மிக பெரும் அளவில் எரித்தணல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எரிமலையாக பொங்கி எழுந்து வெடிச்சுக்கிட்டு இருந்தவர் வைகோ. பின்னாடி அந்த காலகட்டத்தில் வந்து கடல் தண்ணியில் இறங்கி சத்தியம் பண்ணியிருந்தார், பார்த்துருப்பீங்க. இப்படிலாம் வந்து பண்ணிட்டு ஒரு இனத்துரோகம் செய்த கருணாநிதி அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லி சபதம் எடுத்து கடல் தண்ணியில் இறங்கி சபதம் எடுத்து பார்வதி அம்மாளை திருப்பி அனுப்பிய துரோகிகள் அதற்கான பலனை அனுபவிப்பார்கள். இப்படியெல்லாம் பேசின அவர் இன்னைக்கு திமுகவில். விடுதலை சிறுத்தைகள் தொடக்க காலத்தில் வந்து என்ன சொல்றாரு, நாங்கள் காங்கிரஸோடு கூட்டணி இல்லை, திமுகவோட தான் நாங்கள் கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் அவரும் ஒரு கட்டத்தில் வந்துட்டு அன்னை சோனியா வாழ்கன்னு விடாத முழக்கம் போட்டு தீவு திடலில் மீட்டிங் நடக்குது. அந்த காலகட்டத்தில் முழக்கம் போட்டு வரவேற்றார். அப்புறம் திமுகவை காங்கிரஸ் கூடவே நேரடியாக வந்து அனுசரித்து கூட போக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ காலப்போக்கில் ராகுல் காந்தி தூக்கி பிடிச்சிட்டு பேசுகிற இடத்துக்கு வந்துட்டார். இப்படி அன்று இருந்தவர்கள் கிட்டத்தட்ட மணியரசன் ஐயா இவரை தவிர மீதி அத்தனை பேரும் அன்னைக்கு வந்து எதிரணியில் திமுகவுக்கு எதிராக பேசி கொண்டிருந்தவர்கள் இன்று யாரும் இல்லை. இவர் என்னன்றாரு, இந்த விஷயத்த சொல்கிறார், இந்த நாற்காலி உங்களுக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டது? எங்களை காப்பாற்றுறதுக்காக, இந்த இனத்தை காப்பாற்ற, இந்த மக்களை காப்பாற்ற, இந்த மக்களுடைய குரலை நீங்கள் எடுத்துக்கொள்வதற்காக, என் கோரிக்கையை வாங்கி கொண்டு எனக்கானதை நீ செய்வதற்காக இந்த நாற்காலி உங்களுக்கு. கரெக்டாக இதில் இருந்து நீ வேடிக்கை பார்த்தியோ உன்னை நான் ஒழிச்சியே தீர்வன்னு சொல்லிட்டு சபதம் எடுத்து அதை நான் முடிச்சிருக்கேன், எனக்கு நிறைவானது அப்படின்றாரு. இங்கே நடந்த இந்த போராட்டங்கள் எல்லாமே நான் இவர்கள் பின்னால் தான் நான் ஓடினேன். 2010 மேலாம் அவர் வந்து தொடங்குறாரு தனி இது. அப்போ தான் நம்ம இதை பேசும்போது நேற்று வரை நான் இவர்களோடு தான் பயணித்தேன்.
இவர்கள் அதை தாங்கி பிடிச்சி தடுத்து நிறுத்திடுவாங்க. நான் திமுக ஆதரவாளர், பெரியாரிஸ்ட். நான் இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் இது நேற்று வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்தேன். 2009 வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். பிறகு உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தேன். இவ்வளவு கதறி, இவ்வளவு கெஞ்சி, இவ்வளவு கும்பிட்டு, இவ்வளவு கோரிக்கை வச்சு, இவ்வளவு பேர் பலி கொடுத்து, இவ்வளவு போராட்டங்களை நடத்தியும் நீ இப்படியாக இருந்தனா உனக்கு எந்த காலத்திலையும் இந்த அதிகாரம் வந்து கொடுக்கக்கூடாது. பிறகு அதிகாரத்துக்கு வந்தது இருக்குல்ல திமுக, எந்த காலத்துலன்னா இல்லை. அதிமுக பலகீனப்பட்ட போது வந்து உட்காந்து எம்ஜிஆருக்கு பிறகு ஜானகி ஜெயலலிதா பிரிஞ்ச போது அதில் வந்து பயன்படுத்திட்டு உட்காந்தீங்க. 1996 வந்து இந்த ஜெயலலிதா கொஞ்சம் சண்டித்தனம் பண்ணி பெரிய அளவில் வந்தோடனே அப்போ கொஞ்சம் வந்து உட்காந்தீங்க. பிறகு மீண்டும் ஒரு 10 ஆண்டுகள் இதே அதிமுக. மக்கள் உங்களை ஏற்க தயாராக இல்லை. இப்போ தான் நீங்கள் திரும்ப வந்துருக்கீங்க. 2011 போயிட்டு எப்போ வரீங்க? நீங்கள் 2021 தான் வரீங்க. இப்போ தான் நீங்கள் அதிகாரத்துக்கு வரீங்க. 10 ஆண்டு காலம் உங்களுக்கு வந்து மக்கள் பாடத்தை கற்றுக் கொடுத்தாங்க. இந்த 21 எப்படி வந்துச்சு இன்னைக்கு அரசியல்? நம்ம பேசுவோம். இன்னைக்கு அதே அதிமுக பிளவுபட்டது மாதிரி இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி, அப்புறம் டிடிவி தினகரன், அப்புறம் சசிகலா அதில் ஒன்று கிளையாக போய் இப்படியாக செதறி 4ஆக போனதால நீங்கள் வந்து உட்காந்தீங்க. இல்லைன்னா இது கூட இல்லை, நேருக்கு நேராக என்னைக்கா இருந்தாலும் இந்த காங்கிரஸையும் இந்த திமுகவும் இந்த மண்ணில் வேரோடி மண்ணோடு அகற்றணும் என்னுடைய சபதம்னு சொன்னார். அதை நோக்கி நகர்ந்து கிட்டத்தட்ட சாதிச்சுட்டார். அன்னைக்கு கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க களத்தில் தனித்தனியாக. அவர்கள் எல்லாம் அந்த நிலைப்பாட்டிலே இருந்திருந்தாங்கன்னா இந்த காங்கிரஸ் இந்த திமுக இந்த மண்ணில் திரும்ப இப்போ கூட வந்திருக்காது. அப்ப இவர் எடுத்த அந்த சபதத்தை நான் முடிச்சேன். எனக்கு ஒரு மன நிறைவு. அன்னைக்கு ஒரு பேட்டி, அந்த பேட்டியில பதிவு பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? அந்த சபதம் நீங்க முடிஞ்சுதான் பேசியிருக்கிறாரு. சரிங்க குருநாதர். இப்ப அந்த நேர்காணலை மிக நேர்த்தியாகவும் நீங்க சொன்ன அந்த விடயங்களும் நாமளும் பார்த்தோம். இந்த நேர்காணலுடைய இந்த பிற்பகுதியை வந்து இந்த சமகால அரசியலோட ஒத்துப்பாகணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி இன்றைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்கிறாரா? அந்த பேட்டியில் அவர் கொடுத்த பல விடயங்கள் வந்து இன்றைக்கு அவர் சரிவர செயல்பட்டு இருக்கிறாரா உங்கள் பார்வையில்? 100க்கு 100 வந்து சரியாக நோக்கி வந்திருக்குது. இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே பேசலாம். சந்தர்ப்பம், சூழ்நிலை, பொருளாதார நெருக்கடி, பல சிக்கல்கள், இதுக்கு மத்தியில் சொந்த நெருக்கடி, குறிப்பிட்ட கட்சிகள் குறிவைத்து தாக்குற இந்த போக்கு, இதுக்கு மத்தியில பலமுனை தாக்குதல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் ஒரு கட்டத்துல வந்து நீங்க இதை முதல்ல முடிச்சிடும். அந்த முள்ளிவாய்க்கால் அன்னைக்கு சொல்லும் போது சொல்றாரு, ஒரு கட்டம் எமக்கான அரசியல் இங்க இல்லாமல் போனது ஒரு பெரும் தவறு. எமக்கான அரசியலை முன்னெடுக்கிறது தொடக்கம் தான் இப்ப நாங்க தொடங்கியிருக்கிறோம். காலம் இது எப்படி கொண்டு போகுன்றது தெரியாது. ஆனா இதுக்கு வீழ்த்தி விடுவதற்கு திராவிடம் என்ன வேணாலும் செய்யன்றதை நான் யூகித்தே களத்துல வர. அப்பெல்லாம் கைது செய்யப்படலைன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில். அதுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டார். ஒரு முறை சிறையில் வந்தார் ராமேஸ்வரத்தில் பேசுனதுக்காக. குறுகிய காலத்துக்குள்ள 2 முறை கைது, 2வது ஒரு சின்ன கைது ஒன்று நடந்து உள்ள வைக்கிறாங்க. இன்னும் எத்தனை முறை கைது பண்ணாலும் என் இனத்துக்காக இந்த நோக்கத்தை நான் விட்டு விட மாட்டேன். யார் என்ன சொன்னாலும். இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு அவர் இப்படி போடுறது வேஷம், அப்படி போடுறது வேஷம் இல்லை. 2010 கிட்டத்தட்ட 2009 பிற்பகுதியிலேயே அதனுடைய நோக்கம் ஒரு முடிவு. இது வந்து இவர்கள் வீழ்த்தப்பட வேண்டியவர்கள், இது நமக்கான அரசியல் இல்லை, இந்த தமிழினத்துக்கான அரசியல் இல்லை, தமிழர்களுக்கான ஒரு அரசியல் களம் கட்டாயம் வேண்டும் என்ற நோக்கம் அப்பவே வந்துருச்சு. இப்ப சொல்ற மாதிரி நான் வந்த வழி வேற, இனி வழி நடத்த போற வழி வேற. ஆமா. அதுவும் இல்லாம அன்னைக்கு அந்த காலகட்டத்துல எனக்கு தெரிந்து தமிழறிவு மணின்னு ஒரு முறை நான் பேசும்போது ஐயா வந்து சொன்னார், சீமான் என்னிடம் வந்து கேட்டாரு. இன்னைக்கு சொல்றேன் ஒரு சில விஷயங்கள். இதுவரைக்கும் வெளிப்படுத்தினதே இல்லை. என்னை வந்து நீங்க தலைமையா நீங்க இருங்க, நாங்க பின்னாடி இருந்து நாங்க வரோம், நீங்க வழி நடத்துங்க, உங்க பின்னாடி நாங்க வரோம். என்கிட்ட வந்து கேட்டாரு, உட்காந்து பேசினாரு சீமானவர்கள் தமிழறிவு மணின்னு கிட்ட. நீங்க அவர் வந்து என்னன்னா இந்த இனப்படுகொலை பார்த்துட்டு சகிக்காம காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியேறாரு. காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணின்றதால இவருக்கு திட்டக்குழு தலைவர் பதவி தமிழறிவு மணியனுக்கு கருணாநிதி கொடுக்குறாரு. அதையும் தூக்கி போட்டு வெளியே வராரு. நீ செய்யறது இனத்துரோகம் அப்படின்னு சொல்லிட்டே வராரு, எழுதுறாரு தொடர்ச்சியா. அப்படி இவர் சரியா இருக்குன்றதுக்காக அவர் போய் அணுகிறாரு. அணுகி கேட்குறாரு எல்லாருமே, இவர் இன்னைக்கு வந்துட்டார், இவர் அதிகாரத்தை கையில் வச்சுக்கிறாரு, இவர் மட்டுமே தலைமை, இவரே இதை கொண்டுட்டு போகணும்னு பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அவரோட தொடக்க நிலை வந்து பலரும் கேட்டிருக்கிறாரு. அதில் எனக்கிட்ட நேரடியாக சொன்னது தமிழறிவு மணியன் அவர்கள். கேட்டபோது நான் அதை மறுத்துட்டேன். ஏன் மறுத்துட்டுனா அதான் சரி வராதுன்னு நீங்கள் எப்படி முன்கூட்டியே சொல்ல முடியும்? தலைமை நீங்கள் இருக்க போகிறீங்க, நீங்கள் வழி நடத்த போகிறீங்க, உங்கள் பின்னாடி அவங்க வர போகிறாங்க. சரி வராதுன்னு எப்படி நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையான்னு கேட்டேன். நீங்கள் சரியில்லாதவரான்னு கேட்டேன். இல்லை அது அவரும் நானும் ஒரே கம்யூனிட்டியாக வந்துடும், இந்த கேஸ்ட் அடிப்படையில் நாங்கள் போயிடுவோம் என்கிட்ட சொன்னார். நான் இதுக்கு மறுத்தாலும் மறுக்கிட்ட நான் சொல்கிறேன்.
அப்ப உங்க 2 பேருக்கு நடந்த தனி உரையாடல் அது இன்னைக்கு வெளிப்படுத்துறீங்க. ஆமா, அப்ப அவருக்கு நோக்கம் வந்து அதை அவருக்கு வந்து இந்த இந்த ஒன்னா சேர்த்துருவாங்களோ, இந்த சாதியை சொல்லி பேசிடுவாங்களோ, நம்ம அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறோமோன்னு. அது போல இன்னொரு இயக்குனர் இந்த அந்த இனத்துக்காகவே இருக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருந்த இயக்குனரும் என்னிடமும் சீமான் பேசினார். அவரும் வெளிப்படுத்த அப்படி பலர்கிட்ட பேசி தான் கடைசியாக அவரே வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்துட்டு அந்த நிகழ்ச்சி அனுப்புறாரு. இறுதி கட்டத்திலும் கூட இன்னொரு ஃபாதரும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை பண்றதா தான் அங்கே திட்டம். எல்லாம் பேசிட்டு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்புக்கு பணம் கேட்டுட்டு பேசிட்டு இருக்கும்போது தொடர்பை துண்டிச்சுட்டு போனவர் தான் 2வது வரவே இல்லை. இப்படி அப்போ அந்த காலகட்டத்திலே எல்லாம் சோர்ந்து போய் தான் சரி இனி வந்து யாரையும் இல்லை, நாமளே ஆயுதமாக மாறுவோம் அப்படின்னு தான் நான் இதில் முடிவுக்குள்ளே வரேன் அப்படின்றத அவர் அன்றைக்கி என்கிட்ட பேசும்போது பல சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கிறாரு. அந்த பேட்டியில் சொன்ன வார்த்தை என்னென்னா, இனி எந்த காலத்திலையும் நமக்கான அரசியலை இந்த இளம் தலைமுறைக்கு நமக்கான அரசியலை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவன் செய்வான்னு எதிர்பார்க்காதீங்க. நமக்கு நாம தான் செய்யணும். நமக்கான அரசியல், நமக்கான உணர்வு, நமக்கான இது, நமக்கான களத்தை நாம அமைச்சுக்கணும். ஒழிய இன்னொருத்தன் வந்துட்டு கொடுத்துட்டு அவன் நமக்காக செய்வான்னு அவங்ககிட்ட போய் நின்றுட்டு மனு கொடுத்துட்டு கடிதம் கொடுத்துட்டு கோரிக்கை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு கேட்டுட்டு இருக்க கூடாதுன்ற தெளிவுக்கு நான் வருகிறேன் தான் அந்த பேட்டியில முடிக்கிறார். நான் இங்க செய்வதை போல எல்லா மண்ணிலும் இருக்கக்கூடியவரும் துணிந்து செய்யுங்க. அவர் நமக்கான அரசியலை நம்ம தான் கையில் எடுக்கணும். இன்னொருத்தர் வருவாங்க செய்வாங்கன்னு தொடங்குற வரைக்கும் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதில் நிலைச்சிட்டோம்னாக்கா அப்புறம் வந்துட்டு ஒட்ட ஆரம்பிப்பாங்க. வெற்றி பெறும் வரை நம்மளை வந்து அவதூறு பண்ணிக்கிட்டே இருப்பான். சாதிச்சிட்டோம்னா அன்றைக்கே தெரியும் எனக்கு இவர் சாதிப்பாருன்னு சொல்லிட்டு கூட வந்து நிற்பான். அதான் இந்த சமூகம். சோர்ந்து போகாதீங்க இளைய தலைமுறை, இந்த அரசியலுக்குள்ள நில்லுங்க. நமக்கான அரசியல், அது நான் சரியில்லை நீ சரியில்லைன்றது அப்பாற்பட்டது. நமக்கான அரசியலை முதல்ல எடுங்க அப்படின்னு. பிறகு நான் பார்க்குற அந்த காலகட்டத்தில் இந்த 15 வருஷத்தில் அவர் எப்படி பார்க்குறேன்னாக்கா அந்த நிலைப்பாட்டில் தான் இன்னும் அப்படியே இருக்கிறார். நிறைய பேர் அவர் நடிக்கிறாரு, காசுக்காக இல்லை, மிக நெருங்கி பழகக்கூடியவங்க நீங்க, அதனால தான் இந்த கேள்வியை நான் முன் வச்சேன். இப்போ நாங்கள்லாம் வந்து வெளிப்படைத்தன்மையோட அவங்க பேசுறத விடயங்களை பார்க்குறோம். நீங்க நெருங்கி பழகக்கூடியவங்க, அதனால தான் அந்த காலகட்டத்துக்கு இந்த காலகட்டத்துக்குமான அந்த தொடர்பு இன்னும் சரியா இருக்காங்களா, ஒரே மைய நீரோட்டத்தில் இருக்காங்களா? அதை விட்டு எனக்கு கொஞ்சம் கூட விலகவே இல்லை. இன்னும் அதை விட வேகம், அதை விட மூர்க்கத்தனம் தான் அதிகமாக இருக்கு. இந்த மூர்க்கத்தனத்துக்கு என்ன காரணம்னாக்கா இன்று இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அழுத்தங்கள், கூட்டாளிகளும் ஒட்டு திண்ணைவாசிகளும் தொடர்ச்சியாக எனக்கு தெரிஞ்சு இந்த 30 வருஷத்துல எந்த ஒரு அரசியல் கட்சியும் இப்படி ஒரு தாக்குதலை நான் பார்த்ததே இல்லை. டி ராஜேந்திர கொஞ்சம் வசம் பண்ணாங்க. எம்ஜிஆர் கருணாநிதிக்கு எதிராக வந்தோன்னே டி ராஜேந்திர கொஞ்சம் பண்ணாங்க. அந்த மாதிரி அதுலேருந்து வெளியேறியவர்களுக்கு கொஞ்சம் பேர் அவமானப்படுத்துற மாதிரிலாம் நடந்தது. ஆனால் அதிக உச்சகட்டமாக என்னென்ன பண்ணணுமோ அத்தனையுமே செய்து ஒரு சட்டம் இருக்குது. பாலியல் குற்றச்சாட்டுல வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அந்த சம்பந்தப்பட்ட நபர் அவருடைய முகம் தெரியக்கூடாது, அதான் விசாரணை முறைன்னு இருக்குது. ஆனா கூப்பிட்டுட்டு வந்து பேட்டியெல்லாம் கொடுக்க வச்சுக்கிட்டே வந்து இதுக்கு பேர் ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்றப்ப அது என்னவா சொல்லுவீங்க? பொள்ளாச்சி விஷயத்துல யார் முகமாவது வெளியில வந்ததா? எதுவுமே சட்டம் அதான் சொல்லுது, போக்சோ சட்டம். நீங்க இந்த வழக்கு சொல்லிக்குவீங்க, அப்புறம் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு பேட்டியா வாங்கி போக்சோ சட்டமா பாலியல் சார்ந்த எந்த வழக்காக சம்பந்தப்பட்டவங்க முகம் விசாரணை முடிகிற வரைக்கும் தெரியக்கூடாது, சொல்லக்கூடாது, காவல்துறை வெளிப்படுத்தக்கூடாது. அவங்களே வந்து பண்ணாலும் கூட இது விசாரணையை பாதிக்கணும், அவங்க மேல நீங்க சொல்லியிருக்கணும், நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். அதெல்லாம் எதுவுமே இவ்வளவு அவமானங்களை இந்த சாதாரண அந்த எவ்வளவு பெரிய அனுபவம் மிக்க தலைவர்கள் திராவிடத்துல ஒரு சாதாரண ஒரு பையனை கூப்பிட்டு நீ சீமானை பத்தி பேசி வீடியோ போடு, அவதூறுகள் 4ஆம் தர விடயத்தெல்லாம் சந்திச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்குது. ஒரு பெரிய மனிதர்கள்லாம் சேர்ந்து, ஒரு யூடியூபர்லாம் சேர்ந்து அவங்களுக்கு விருது ஒன்று கொடுத்து, அவங்களுக்கு ஒரு கருஞ்சட்டை சிவப்பு சட்டை ஏதோ ஒரு போன சட்டைன்னு சொல்லி கொடுத்து விருது பேர் கொடுத்து அவங்கள ஆளாக்கி அவங்க வந்து நீ சீமானை 24 மணி நேரம் சீமானை வசப்பாடுவது, கொச்சித்தனமாக டைட்டில் வைக்கிறது, இது எல்லாம் சகிச்சுக்கிட்டு நிற்கிறார் அந்த மனிதர். நீ அதிகபட்சமாக எதை தானே செய்வார்? என்னுடைய நோக்கம் ஒன்னும் இல்லாம பண்ணுது, அதை நோக்கி நான் அவமானங்களையும் ஏளனங்களையும் தாங்கி கொண்டு அந்த வேற யாருன்னா இருந்தாங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகி போதுன்ற அவங்களால முடியல. எப்படி ஆதித்தனார் வந்து ஒரு கட்டத்துல எம்ஜிஆர் கிட்டே போய் சேர்ந்துட்டாரு. திராவிடத்தினுடைய அழுத்தமும் அவதூறுகளும் பொய் பிரச்சாரங்களும் பொய் வழக்குகளும் குற்றச்சாட்டுகளும் இதெல்லாம் ஒரு கட்டத்துல தாங்க முடியாம தான் எம்ஜிஆர் பரவாயில்லன்னு எம்ஜிஆர் போய் நின்றுட்டாரு. எம்ஜிஆர் கிட்டயா இல்ல கலைஞர்? எம்ஜிஆர் கிட்ட. அதுக்கப்புறம் தான் பிறகுதான் வராரு. அப்ப இந்த கருணாநிதி போய் நின்னாரு, தலைவர். அவரால் தாக்கு பிடிக்க முடியல. நம்ம அவரை குறை சொல்லல, அவருக்கு எல்லா வகையிலும் கொடுத்து பார்த்தாங்க தொந்தரவு. இதுக்கு மேல முடியாதுன்னு ஒரு நிலைக்கு போய் அந்த அதை விட 10 மடங்கு இல்லை 100 மடங்கு இங்க நடந்திருக்கு. இப்ப இதுல இருந்து பிரிந்து போன தோழர்கள் இந்த மாதிரி பேசுறதை வச்சு நம்ம மேல கூட காழ்ப்புணர்ச்சியா பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னா அவங்களுக்கெல்லாம் பதில் வச்சிருக்கிறேன், இல்லைன்னா சொல்லலை.
குற்றச்சாட்டு நேற்று வரையும் நான் கூட இருந்துகிட்டே இருக்கேன், இன்னைக்கு மட்டும் திடீர்னு போனோடனே இத்தனை வருஷமும் நீ இப்படி சரியில்லைன்னு சொல்றப்ப அதுல நான் பாதி பங்காளியா இருக்கணும் இல்லை. ஏகலைவன் சரியில்லைன்னு நீங்க நாளைக்கு சொல்ல போறீங்க. இத்தனை ஆண்டுகளமா ஏகலைவன் கூட இருந்த நீங்க சிலம்பரசன் நீங்க சரியானவரா? கேள்வி வருதா இல்லையா? ஆக இந்த பல வகையில ஒரு இது. ஆனா நோக்கம் வந்து என்னைக்கு எடுத்தாரோ இன்னைக்கு பட்டி தொட்டி முழுக்க ஓரளவுக்கு தேசிய தலைவர் படத்தை போடுற அந்த சூழ்நிலை வந்திருக்குதா இல்லையா? வந்திருக்கு. 2010 நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இல்லை, அதுதான் அந்த கேள்வியை தான் நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். அதை இன்னும் கொஞ்சம் உலக தமிழர்களுக்கு எலாபரேட் ஆகிற மாதிரி நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள். இப்போ நான் சொன்னேன், நான் அதுக்கு தான் என்னோட வாழ்வியலை சொன்னேன். நாங்கள் படித்து கொண்டு இருக்கும்போது தேடி தேடி தெரிந்து தலைவரை பற்றி படிக்கணும், அது மறைச்சி படிக்கணும், தெரியாமல் படிக்கணுங்கிற குற்றச்சாட்டுக்கெல்லாம் நம்ம ஒரு கிராமத்துலேருந்து வந்தாலும் வீட்டுக்கு தெரிஞ்சாலும் அது வேற மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் ஆகும் அப்படின்னு தான் இருந்தோம். அந்த காலகட்டத்தில் தலைவரை பற்றியோ இல்லை தலைவர் சார்ந்த போராட்டங்கள் பற்றியோ அன்றைக்கு அங்கேருந்து வந்தவங்க இங்கே இருந்தவங்களுக்கே அது தெரியும். அது பெரிதளவும் பெரும் இளைஞர்கள்ட்ட போய் சேரலை. ஆனால் நான் கடந்த என்னுடைய வாழ்வியல் முறையில் நான் கடந்த ஒரு 10 வருடங்களாக பார்க்குறப்ப பெரும்பாலான இளைஞர்களுக்கிட்ட தலைவர் படம் இருக்குது, தன்னுடைய வாகனங்களில் பதிவு செய்கிறாங்க, புகைப்படங்களில் பதிவு செய்கிறாங்க, சில பேர் தன்னுடைய கைகளில் பச்சை ஊற்றி இருக்கிறாங்க, எல்லாமே நடந்திருக்கு. நான் என்ன சொல்றேன், திருமண எல்லா இடத்துலையுமே. ஆனால் இப்போ வெளிநாடுகளில் சில பேரோ இல்லை பல இடங்களில் ப்ரொஜெக்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, சீமான் வருவதற்கு முன்பே இது இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை வைக்கிறாங்க. அதை நான் அந்த பார்வையில் என்ன பார்த்தேன்னா, அரசியல் பார்வையில் இந்த சீமான் நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி அவங்களை ஏதோ ஒரு வகையில் பாதிக்குங்கிற மாதிரி தான் பார்த்தேன். ஆனால் உங்கள் பார்வையில் நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் தொடர்ந்து இந்த தமிழக அரசியல் வரலாற்றை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆள், அது முள்ளிவாய்க்கால் முடிவல்ல நிஜம் என்கிற நிகழ்ச்சியை இன்றைக்கு அன்றைக்கு பேசின எல்லாரையும் பேட்டி எடுத்த நீங்க. அப்ப இந்த மாறுதல்கள் வந்து இவரால் ஏற்பட்டதா இல்ல இந்த சமூகம் அப்படி மாற்றம் அடைஞ்சிருக்காங்கிற கேள்வி வைக்கிறேன். சரி, 2009 முன்னாடி 10க்கு முன்னாடி ஏன் அந்த சமூகம் அந்த மாற்றம் வரல? இதை விட எழுச்சியான தலைவர்களா இருந்தாங்கல்ல. ஆமா, சில நண்பர்கள் இங்க அங்குமாக பேசுற தகவல் எனக்கு வந்தது. சீமானுக்கு முன்னாடி அதை பயன்படுத்திருக்காங்க, அவருக்கு முன்னாடி அதை வந்து வச்சு நினைவஞ்சலி செய்திருக்கலாம். எங்கோ ஒரு இடத்துல எங்கோ ஒரு அரங்குல கூட்டரங்கத்துல கூட இல்ல, பகிரங்கமெல்லாம் கிடையாது, எங்கோ ஒரு இடத்துல நின்று நீங்க செய்திருக்கலாம். போனா போதுன்னு கருணாநிதி, ஏன்னா கருணாநிதியுடைய ஒட்டு அணியாக இருப்பதால உங்களை விட்டு இருக்கலாம். அப்படிதான் நடந்ததை வழியே அதை வந்து அறிவிச்சு விட்டு ஒரு பொது நிகழ்ச்சியாக மக்கள் மத்தியில கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணி அதன் மூலமாக திரட்டி ஒரு நிகழ்ச்சியை நடத்தினது எப்ப நடந்தது? நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சி உருவானதுக்கு பிறகுதான் இந்த இனப்படுகொலை விடயத்தையும் நவம்பர் மாதமும் சீமானுக்கும் முன்னாடியே நடந்தது அப்படின்னு சொல்றாங்களா? அவங்க பதில சொல்றாங்க. ஏன் இப்படி ஒரு பெரிய நிகழ்ச்சியை வைகோ செய்ய முடியல? நெடுமாறன் ஐயா விட்டுருங்க, ஏன் அவங்க செய்ய முடியல? ஏன் திருமாவளவன் அவர்கள் செய்ய முடியல? பிரம்மாண்டமாக நீ ஒரு முறை வந்துட்டு சேப்பாக்கத்துல செய்தீங்க, பிறகு ஒரு ஆண்டும் அந்த தேதியில நானும் இருக்கிறேன்றதுக்காக செய்றீங்க. நீங்க நினைவு இதுவும் நீங்க எழுச்சி மே 18 இன அழிப்பு நாளையும் சொல்லுவீங்க. இன அழிப்புக்கு துணை போன கருணாநிதி காங்கிரஸுக்கும் ஓட்டு கேட்டு சுத்துவீங்களா? இது எதுக்கு அவங்க நடத்துறாங்க அப்படின்றத பார்க்கணும். நடத்துறாங்க, பிறகு நீங்க கொண்டு போய் சேர்த்தீங்களா? கிராமத்தை நோக்கி நகரங்களை நோக்கி கொண்டு போய் நகர்த்துனீங்களா? நடத்துனீங்க, கொண்டு போய் பட்டி தொட்டில சேர்த்தீங்களா? இது இந்த தலைவர் படத்தை பயன்படுத்துவது இங்கே தான் வந்து ஏதோ பெரிய சட்டம் மாதிரி தவறு மாதிரி தடை செய்யப்பட்ட இயக்கத்தை வந்து தலைவர் படத்தை பயன்படுத்துவது குற்றம் மாதிரி இவங்க ஒரு பெரிய பிரபகண்டா பண்ணியிருக்காங்க. முதல்ல அதை உடைக்கணும் அப்படின்றத உடைச்சது இவர் தான் உடைச்சார். எல்லா நிகழ்ச்சிகளும் இந்த படத்தை பயன்படுத்தி மேதகு தலைவர் பயன்படுத்தி உன்னால முடிஞ்சா என்ன பண்ணுமோ பண்ணுங்க, பார்த்துக்கணும். என்ன காரணம்னா, உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, பல நெடுமாறன் அவர்கள் ஒரு புத்தகம் வெளியிடுறாரு. அந்த புத்தகத்துடைய அட்டப்படத்துல மேதகு தலைவர் படம் இருக்குது, தமிழ் தேசியத்தின் எழுச்சி வடிவம் அப்படிங்கிற அந்த புத்தகம். அதுக்கு முன்னாடி ஒரு புத்தகம் ஒரு அங்க போயிட்டு வந்ததை பத்தி ஒரு புத்தகம் தொடக்க, அது திரும்ப மறுபதிப்பா கொண்டுட்டு வரப்ப இங்க இருந்த சிபிசிஐடி ஒரு வழக்கு போடுது. அது மேல அவர் மேல வழக்கு, தடை செய்யப்பட்ட புத்தகத்தை எடுத்துட்டு போறீங்க வர்றேன்னு சொல்லிட்டு அந்த வழக்கு, அப்புறம் சிறை, அதெல்லாம் நடந்து கேஸ் நடக்குது. அந்த புத்தகத்தை முழுக்க பறிமுதல் பண்ணிட்டாங்க. எங்கே ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்புறப்ப தான் அதை பிடிச்சி பறிமுதல் பண்ணி அதை ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்க. அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கும் போகுது. அப்ப தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு ஆயுத வழியில் உதவி செய்வது தான் வந்து இருப்பதோ, துணை இருப்பதோ, பொருளை கொடுப்பதோ, ஏதோ ஒன்று செய்வதோ அது தவறு, குற்றம். தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவரை பயன்படுத்துவது குற்றமாகாது. அதை வாய்மொழி அளவில் பிரச்சாரம் பண்ணுவதோ பேசுவதோ குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது. திரும்ப அந்த புத்தகத்தை கொண்டு வந்து வெளியில கொண்டு வந்தார், அதே அட்டப்படத்தோட. இது ஒரு உத்தரவு ஆல்ரெடியா இருக்குது.
இதை எடுத்துக்கிட்டு ஏன் வந்து நீதிமன்றத்துக்கு இவர்களே போயிட்டு இப்படி ஒரு எல்லாத்துக்கும் தடை சொல்கிற ஒரு போக்கு இருக்குது, ஏன் இதெல்லாம் செய்யலைன்னு அவங்களால இன்ன வரைக்கும் செய்ய முடியல. ஏன் செய்யலை? பயன்படுத்தியிருக்கணுமா இல்லையா? ஆமாம். ஆனால் இவர் எல்லா நிகழ்ச்சிகளும் வர்றது வரட்டும், மிஞ்சி போனால் கைது தான். இப்போ நீங்கள் தடை அப்படின்னு கடுமையாக சொல்லி பாருங்க, 1,00,000 பேர் அந்த அட்டையை பிடிச்சின்னு வீதிக்கு வருவாங்க. அந்த நிலைமை மாறி இருக்குதா? நீங்கள் சொல்லி பாருங்க, வேணாம் சொல்லி பாருங்க. நான் இந்த மண்ணுக்கு இந்த இறையாண்மைக்கு நான் இருக்கிறேன். உங்களோட நேஷனாலிட்டியில் உங்களோட தேசியத்தில் நான் பற்றுள்ளவனா. இன்னொன்று, தமிழர் இனமே பற்றுள்ள இனம் தான். எல்லாரை விட இந்த இந்தியாவின் மீது பற்றுள்ளது இந்த இனம் தான். நீங்க போராடுறதுக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு போராடுறது இந்த மண்ணு தான். அதனால உங்களோட நேஷனாலிட்டியினுடைய பற்று எங்களுக்கு அதிகமாகவே இருக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஒரு விடுதலை போராட்ட இயக்கத்தினுடைய தலைவரை நீங்க தடை அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அதை பயன்படுத்துவது குற்றம், கைது பண்ணுன்னு சொன்னீங்கன்னா 1,00,000 பேர் பிடிச்சிட்டு வெளியே வருவாங்க. இன்னைக்கு தேதிக்கு எத்தனை பேரை நீங்க சிறைப்படுத்துவீங்க? குறைஞ்சது ஒரு 10,000 பேர் நாங்கள் சிறைப்பட தயார் அப்படின்னு சொல்றோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க நடக்குமா இல்லையா? அந்த நடக்குமா இல்லையான்றதுக்கு இப்போ கேள்வியில் நடக்கும் நடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்கல்ல. எல்லாம் அவரை மிகைப்படுத்தி புகழ்படுத்தி நான் பேசவே இல்லை. இவருக்காக வேண்டி இன்னும் மற்ற தோழமை அமைப்புகளும் மற்றவங்களும் இருக்கிறாங்க. இப்ப சகோதரர் வேல்முருகனும் ஒரு அரசியல் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு இருக்கிறார். அவருக்கும் இதுக்குள்ள தேசிய தலைவர் தொட்டு அரசியல் பண்ண வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. புரியுதுல்ல? அந்த டிமாண்ட் பாலிடிக்ஸை நாம் தமிழர் உருவாக்கி இருக்குது. இப்ப அதை போட்டிக்குன்னு எடுத்துட்டு வரப்ப இப்ப அவங்க தரப்பும் தூக்கிட்டு வருவாங்களா ரோட்டுக்கு? இல்ல வேணான்னு விட்டுட்டு போயிடுவாங்களா? இல்ல பார்க்கலான்னு வருவாங்கல்ல. நீ தடை செய்யற பார்க்கலான்னு அவங்களும் வருவாங்கல்ல. இன்னும் நிறைய இயக்கங்கள் இருக்கு, வாக்கரசியலுக்கு வராத இயக்கங்களும் நிறைய இயக்கங்கள் இருக்குது, வருது. சரி, இவ்வளவு வந்துட்டு இருப்பாடு திமுக யாருன்னு அம்பலப்பட்டு நிக்கல மக்கள் மத்தியில. கனடாவில் நடந்தது போல இங்க ஒரு நினைவு தூபத்தை ஒட்டுமொத்தமாக எழுப்ப வேண்டும். இந்த எல்லா அரசியல் கட்சியிலும் வந்து பங்கெடுக்கணும். பங்கெடுக்காத அரசியல் கட்சிகளை அந்நியப்படுத்தணும்னு ஒரு பிரச்சாரத்தை தொடங்கணும். அந்த நெருக்கடி எப்படி அங்க நடந்ததோ அது போல இங்க ஒண்ணு கொண்டுட்டு வந்து எல்லாரும் வந்து ஏற்கணும். அரசு தரப்பே இடம் கொடுத்து அரசு தரப்பே அதை செய்யணும் சொல்றாரு. இதை நேற்று உங்கள்கிட்ட பேசும்போது சொன்ன இது வந்து நடத்தணும், அடுத்த கட்ட போராட்டம் இதை நோக்கி நகரும். மற்றவங்க எல்லாமே இதை நடத்தணும். இல்லை கூட்டணியில் இருக்கிறீங்க, என்னைக்காவது நீங்க பேசியிருக்கீங்களா? எல்லோரும் சேர்ந்து தமிழ் இன அழிப்புக்காக இங்க ஒரு இதை வைக்கணும். யாருக்கு பயந்துட்டு நீங்க வைக்க தடுக்கிறீங்க? எதுக்கு? சரி, இந்த இடத்துல உங்கள்கிட்ட திரும்ப ஒரு கேள்வி கேட்குறேன். இத்தனை பேர் பேசியிருக்காங்க உங்கள்கிட்ட அந்த பேட்டியில, எல்லாரும் போராட்ட களத்தில் நின்றுருக்காங்க, மிகப்பெரிய ஆளுமைகள் சொல்றீங்க, பொருளாதார அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த உணர்வே இல்லாம நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு அந்த அளவுக்கு அந்த உணர்வு இருப்பதற்கான காரணம் என்ன? ஒன்று அவர் வந்து அங்கே போயிட்டு இருந்து நேரடியாக பார்த்து அவரோட இருந்து பழகிட்டு வந்து அதை பற்றி பெரிய விமர்சனம்லாம் வந்தது பார்க்கவே இல்லைங்க. அதை விடுங்க, வந்தது போனது. இப்போ அது வந்து கடைசி கட்டத்தில் அவங்களே எல்லாமே நடந்தது போனது சந்திச்செல்லாம் வந்து பொது வெளியில வீடியோவோ போட்டாங்க. உங்களுக்கும் தெரியும், அது எனக்கும் தெரியும், எல்லாருமே தெரியும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய பேர் அதில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கான இல்லை வெளிப்படையாகவே கேட்குறேன். பழநெடுமாறன் ஐயா, திருமாவளவன், வைகோ, பாட்டாளி மக்கள் கட்சி, இத்தனை எல்லாருமே இந்த போராட்ட காலத்தில் நின்று. நெடுமாறன் ஐயா அப்படின்னா அவர் ஒரு நிலையோட தான் நீங்க பார்க்கணும். அவர் இயக்க அளவில் தான் நிற்கிறாரு, அரசு. சரி, இதை விட்டுடலாம். அதே போல அவர் வந்து இன்னும் வெகுஜன மக்கள் அரசியலாக இந்த இயக்கத்தை இன்னைக்கு சீமான் கொண்டு போய் பிரச்சாரம் பண்ற மாதிரி ஒரு 10,000 பேரோ 5,000 பேரை கூட்ட மாதிரி அதான் அரசியல். சரி, ஐயாவை அதுல எடுக்கல, ஐயாவை புறந்தள்ளிடலாம். மற்றவர்கள் எல்லாரும் ஏன் செய்தாங்கன்னா பதவி நாற்காலி இது மட்டும்தான் அவங்களுக்கு ஆசை. இந்த இனத்தின் மீது இந்த இனம் வீழ்த்தப்பட்டதுன்றது மீது ஒரு வஞ்சன்ஸ் இருக்கணும்ன்றது துளி கூட அந்த வழி இல்லைன்றீங்க. இல்ல இருந்திருந்தா நீ போய் காங்கிரஸுக்கு கோட்டு கட்டுன்னு சுத்தமாட்ட திருவா. சரியான ஒரு நபர் அந்த உன் தாயை கொன்றவன, உன் தங்கையை கொன்றவன, அவனுக்கு திரும்ப நாற்காலியில உட்கார வைக்கணும் போய் ஓட்டு கட்டு சுத்துறதா இருந்தா நீ எப்படிப்பட்ட நபராக இருப்பீங்க? சொல்ல வெளிப்படையாவே பேசுவேன். நான் வெளிப்படையாவே அந்த கேள்வி உங்கள்கிட்ட ஒரு வாதமா வைக்கிறேன். இப்ப இந்த பூகோள அரசியல்ல ஈழத்துல நடந்த ஒரு விடயம் இங்க திரும்ப வாக்குகளா மாறாதுன்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்கலாம் இல்லையா? 2009 இத்தனை பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு 1,00,000 பேர் உங்களால கூட்ட முடியலன்றப்ப உங்களுடைய அரசியல் நோக்கம் என்னன்னு தெரியுதா இல்லையா? காங்கிரஸுக்கு குள்ளார இருந்துகிட்டே காங்கிரஸுக்கு பயந்தவங்க, அப்ப அதிகாரம் பீடம் இருக்குது, காங்கிரஸ் நம்மள எதனா பண்ணிடுவோம், பிற்காலத்துல கூட்டணியில சேர்த்துக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்தது. அன்னைக்கு திமுக மேல இந்த வெறுப்புல மட்டுமே வைகோ கழுவி பேசிட்டு அந்த அளவுக்கு யாரும் இது வரைக்கும் பேசல. சீமான் அவர்கள் கூட வச்சாரு. பிறகு ஏன் மாறினாரு? உனக்கு நாற்காலி வேணும், இனத்தின் மீது பேசிட்டு இன பிரச்சனையை அப்படியே விட்டுட்டு நீ போய் ஒரு பதவியை மட்டும் வாங்கிட்டு போய் உட்காருங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வளவு வாங்கிட்டு போய் உட்காருங்க. இப்ப எல்லோரும் பேசுறாங்கல்ல, இதே காங்கிரஸ் இதே திமுக தானே துரோகம் செய்யுதுன்னு நீங்க பேசுனீங்க.
குறைஞ்சபட்சம் காங்கிரஸ் மீது எல்லாமே காணொலிகள் இருக்கு. அப்ப எப்படி அந்த கூட்டணிக்கு இன்னைக்கு ஓட்டு கேட்டுட்டு நிக்கிறீங்க? நாங்கள் தமிழ் தேசியவாதின்னு தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் தான் இயக்கத்துக்கு நேர்மையானவர்கள், நாங்கள் தான் வந்து தூய தமிழ் தேசியவாதிகள், எப்படி இன்னைக்கு சொல்லிட்டு வரீங்க? வெறும் பதவிக்காக மட்டுமே அவர்கள் வந்து திமுக காங்கிரஸோட கூட்டணி. வேற எதுக்காக? வேற எதுக்காக? இல்ல நான் அதை கேள்வியை முடிச்சிடறேன், நீங்க பதில் சொல்லுங்க. ஒன்று, உங்களுடைய பார்வை அது ஒரு சார்ஜாவோ குற்றச்சாட்டாவே வைக்கிறீங்க, அது மக்கள் மத்தியிலே விட்டுரும். ஆனா இந்த அரசியல் பேசாத நாற்காலிக்கு போனவர்கள் இதே அரசியலை பேசி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இன்றைக்கு தமிழ் தேசிய நிலத்தில் தமிழ் தேசியத்துக்கென்று ஒரு கட்சி உருவாகி 36 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். எந்த அரசியலை பேசினா இங்க நாற்காலி கிடைக்காது என்று சொன்னார்களோ, எந்த அரசியலை பேசினா இங்க வாக்குகள் வராது என்று சொன்னார்களோ, அந்த அரசியலை பேசி அந்த தலைவரை தூக்கி பிடித்து அந்த அரசியலோடு சேர்த்து தமிழ் நிலத்தினுடைய எல்லா விதமான அரசியலையும் பேசி 36 லட்சம் வாக்குகள், ₹1 கூட மக்களுக்கு பணம் கொடுக்காமல் 36 லட்சம் வாக்குகள் வாங்கி இந்திய அரசியல் வரலாற்றிலே, ஒரு ஊடகவியலாளரா சொல்றேன், இந்திய அரசியல் வரலாற்றிலே அப்படி ஒரு நிகழ்வு இதுவரைக்கும் நிகழ்ந்ததில்லை அப்படி நான் சொல்லல. ஆங்கில பத்திரிகைகள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க, உலகம் முழுக்க அதுக்கான பத்திரிகைகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அப்படி ஒரு விஷயத்தை சாதித்து காட்டியிருக்கிறார்கள். அப்ப இந்த தமிழ் தேசிய அரசியலை பேசி வாக்குகள் வாங்க முடியாதவங்களுக்கு எதிராக வென்று காட்டியிருக்கிறார் என்பதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையாங்கிறத? உண்மைதான். அது என்னன்னா, நீங்க ஒரு காலகட்டத்தில் வந்து 91க்கு பிறகு இங்க இந்த மாதிரியான பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு போறதுக்கான எந்த வாய்ப்பும் யாரும் எந்த தலைவரும் செய்யவே இல்லை. அது ஒன்றிய அரசுக்கு பயந்துட்டோ இல்லை இங்க இருக்கிற இந்த கூட்டணி கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய திமுக அதிமுகவுக்கு பயந்துக்கிட்டோ, இது எதுக்கு நமக்கு பிரச்சனை, இதை பேசினா நமக்கு வந்து சீட்டு கிடைக்காது, நோட்டு கிடைக்காதுன்ற ஒரு காரணமா இருக்கலாம். தவிர்த்து இங்க வந்துட்டு இதை பேசினால் வாக்கு அரசியலா மாறுமா அப்படின்றனா வாக்கு அரசியலா மாத்தி வைக்கல. 2009 முன்னெடுப்பு எடுக்கல, யாருமே செய்யாம விட்டுட்டாங்க. அதை வந்து ஐயா பே மணியரசனுடைய பேட்டியில சுட்டி காட்டுறாரு. ஏன் அவர் நம்ம குளத்தூர் மணித்தோட இருக்கிறாரு, அவரே சுட்டி காட்டுறாரு, இங்க வெகுஜன மக்கள் அரசியலாக முன்னெடுக்கல. உங்களை போன்றவர்கள் ஏன் அது வந்து அந்த ஓட்டு அரசியலா மாறல அப்படின்ற கேள்வி நிறைய இதுக்குள்ளார வருது. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, இங்கே அது பேசினா வந்து வாக்கு அரசியலாக மாறப்ப பழனி ஒரு நம்ம 2009 முடியுது, 10 வந்து ஐயா ராமதாஸ் வந்து தமிழ்நாடு மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறப்ப ஈழ பிரச்சனை மக்கள்கிட்ட வந்து சேரவே இல்லை, யாருக்கும் தெரியல, இப்படி ஒன்று நடந்துச்சானே சொல்றாரு. கிராமத்து மக்களுக்கு தெரியல. அப்ப அந்த கிராமத்து மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருந்தது? இதே இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் தானே இருந்தது. இதான் ஐயா பே மணியரசன் அவர் சுட்டி காட்டுறாங்க. எல்லாம் பெரிய பெரிய கட்சியா இருந்தீங்கல்ல, எத்தனை பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்க, எத்தனை பேர் வருவாங்க நின்று போராடினீங்க. ஒரு இயக்கமாக நாங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எங்கள் சக்திக்கு உட்பட்டு முற்றுகையிட்டோம், சிறைப்பட்டோம், ஜெயில இருந்தோம், இவ்வளவு விஷயம் நாங்க சந்திச்சு, நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேள்வி அவர் எழுப்புறாரு. இப்ப இந்த கட்சிகள்ல என்ன பண்ணிட்டு இருந்தது ஒரு கேள்வி வருதா இல்லையா? இது என்னன்னா, இந்த மக்கள்கிட்ட போய் சேரல அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்ப இந்த ஓட்டு அரசியலா இல்லாதப்ப இதை பேசி என்ன பயன் அப்படின்னு எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம். கரெக்டா? ஆமா. அதான் அதே நேரத்துல இந்த பிரச்சனையை வேறொருத்தர் கையில எடுத்துக்க கூடாது, நம்மகிட்டயே மட்டுப்படுத்தப்பட்டதா நம்ம வச்சுக்கணும், எப்ப வேணுமோ அப்ப பேசிக்கோ, ஏன்னா 1 ரூபா அது இதுன்னு பேசி ஒசிப்பேத்தி எல்லாரையும் ஓட்டு வாங்கிட்டு அப்புறமே கிடப்புல போட்டு பெட்டியில மூடி வச்சிருவோம். திரும்ப நெருக்கடி வரும்போது இதை எடுத்து வச்சுக்கிட்டு பேசுவோம். அப்படிதான் அந்த ஈழ பிரச்சனை அப்பப்ப தூக்குறது, மேல கொண்டுட்டு வர்றது, திரும்ப கிடப்புல போறதுன்னு. ஆனா இங்க வந்த பிற்பாடு என்ன ஆகுதுன்னா, இதை தவிர்த்து விட்டு நீ அரசியல் செய்ய முடியாத ஒரு நிலையை உருவாக்குனது இந்த நாம் தமிழர் கட்சி, இந்த பிள்ளைகள் சீமான் எடுத்த இந்த முன்னெடுப்பு, இந்த போராட்டம், இந்த அரசியல் எல்லாமே. இப்ப இதை பேசி இதெல்லாம் வருமா அரசியல் கட்சியான்னு சொன்னாங்க. 1% தொடக்கத்துல அது கூட இல்லை அப்படின்னு நக்கல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2% தானே, இதெல்லாம் அவ்வளவுதான், லிமிட்டட் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 8.2 நிக்கிற, அது இத்தனைக்கு நீங்க எண்ணிக்கை இல்லை, தமிழகத்தின் இல்லை இந்தியாவில் மிகப்பெரிய ஜாம்பாவன்கள்னு பேசப்பட்ட 2 பேர், ஒன்று கலைஞர் கருணாநிதி, ஒன்று செல்வி ஜெயலலிதா. அன்னைக்கு தேதிக்கு செல்வி ஜெயலலிதா டெல்லிக்கு போனாங்கன்னா, ஐயோ எதனா ஆயிடுமோ, பரபரப்பு அரசியல் எதனா நடக்குமோ, யார் கூட கூட்டணி வச்சு நேஷனல் பாலிடிக்ஸை கலைச்சிட்டு போயிடுவாங்கன்ற ஒரு பெரிய அச்சம் இருந்துகிட்டு இருந்தது. கருணாநிதி அப்படி நகர்ந்தார் என்றால் அது எல்லாமே அரசியல். அன்னைக்கு ஒரு மூத்த அரசியல்வாதிகளாக கருணாநிதியும் இருந்தார், செல்வி ஜெயலலிதா, அப்படி இருபெரும் துருவங்களாக இருந்து 2 பேருமே இந்த சித்தாந்தத்துல நேர் எதிர் துரோகம் பண்ணிட்டு இருந்தவங்கள ஒரு நேருக்கு நேரம் எதிர்த்து அரசியல் பண்ணது சீமான். அந்த 2 பேர் மறைவுக்கு பிறகு இன்னைக்கு நிறைய பேர் வந்து கட்சி தொடங்கியிருக்கலாம், அமைப்பு தொடங்கியிருக்கலாம். இருக்கும் போதே எதிர்கொண்டு சிறைப்பட்டு அதை நான் விடவே மாட்டேன், எத்தனை முறை சிறையில போட்டாலும். 2 வருஷத்துல 1.5 வருஷம் சிறைச்சாலை, முதல் 2 வருஷத்துல 1.5 வருஷம் சிறையில் இருந்துட்டு இருந்தார். ஆனாலும் சோர்ந்து போல நின்று அரசியல் செய்வேன்னு சொல்லிட்டு அதே செல்வி ஜெயலலிதா எதிர்த்தாங்களோ அந்த ஜெயலலிதாவை திரும்ப சாதகமாக பயன்படுத்தி அவங்கக்கிட்ட சொல்லி ஒரு ஓட்டு அரசியலுக்காக சில வெட்டு கொடுப்புகள் செய்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வைக்கிற அரசியல் யார் செய்தது?
இனப்படுகொலை நடந்தது போர்க்குற்ற விசாரணை தீர்மானம் நிறைவேற்றினாங்க. ஆமா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்களே. இந்திய அரசு இலங்கைக்கு எந்த விதமான இதுவும் செய்யக்கூடாது, சர்வதேச வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், இவ்வளவு நிறைவேற்றினாங்கல்ல. அது இவரால் சாத்தியமாச்சு. ஒரு காலத்துல அவங்க தான் சொன்னாங்க, தலைவரை கொண்டு வந்து தூக்கில ஒன்று போட்டவங்களே சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்ற சொன்னாங்க. அதை சொல்லி காட்டியிருப்பாங்க. இதுக்கு நிகரா கூட இருந்து அதன் மூலமா அதிகாரத்துல வந்து அதை பேசி அரசியல் பண்ண அதே முரசொலி மாறனே எங்களுக்கு அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூக்கின்னு வந்து என்ன வேணாலும் நடவடிக்கை எடுத்துன்னு சொல்லி பேசுறது பேப்பர்லயே வந்து புரியுது இல்லை. இவர்களும் பதுங்கியவர்கள் தான். அந்த அம்மாவும் பேசியிருக்குது. ஆனா அந்த இனத்துக்கு விழுந்த பிறகு ஒரு காரியத்தை செஞ்சிருக்குது. நீங்க இருக்கும் போதும் துரோகம் செஞ்சீங்க, இல்லாத போதும் துரோகம் செஞ்சது திமுக. ரெண்டுக்குமான வித்தியாசம் சொல்றேன். இந்த 2 பெரும் கட்சிகள் இருக்கும் போதே, செல்வாக்க இருக்கும் போதே அரசியல் தொடங்கி நின்று ஆட்டம் காட்டினவர் சீமான். புரியுதுல்ல. அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 6% தாண்டி வந்தார். செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் இவங்க பிறகு இந்த 8% வந்திருக்குது. இது அடுத்து இன்னும் மேலே முன்னேறிக்கிட்டு போகும். இன்னும் எத்தனை பேர் குறுக்கால வந்தாலும் கூட அது அந்த நேரத்துக்கு ஒரு சலசலப்பு டைவெர்ட் ஆகும். ஆனால் நிரந்தரமான வாக்கு உயர்வை நோக்கி இல்லை. அந்த இப்போ நீங்கள் சொல்கிற அதை கேள்வி இடமறிக்கிறது மணியும் இதை சேர்த்து சொல்லிடுங்க. இப்போ நடிகர் விஜய் அவர்களுடைய வருகை இன்னும் சில விடயங்கள் இருக்கு. இந்த 8.2% குறையக்கூடும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை வைக்கிறாங்க. உங்க அரசியல் பார்வையில் என்ன தொடர்ச்சி அதை தான் சொல்ல வராங்க. நான் பெரிய சேதாரம்லாம் வந்துடும் சொல்லலை. ஒரு 0.5% 1% வரும். காரணம் வந்து இங்க இருக்குது எல்லாமே இதுல பயிற்றுவிக்கப்பட்டு இந்த விஷயங்களை சொல்லி சொல்லி கேட்டு உள்வாங்கி உள்ள வர உறுப்பினர், அதாவது கொள்கையை தெளிவாக புரிந்து கொண்டு உள்ள வராங்க. அவங்கள சார்ந்தவர்கள் தான் ஓட்டு போடுறாங்க. கவர்ச்சி அரசியலுக்காக போடுறவங்க இதுக்குள்ள இருந்தாலும் என்னைக்கே வந்து அவங்க அரசியல் படுத்தப்பட்ட மக்கள் தான் வாக்களிக்கிறாங்கன்றீங்களா? தெளிவானவர்கள் இதுக்குள்ளாங்க. இந்த வாக்கு கலையாது. திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் விஜயை நோக்கி போகலாம், அதிமுக கூட இளைஞர்கள் விஜயை நோக்கி போகலாம், மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக அவங்க அதை நோக்கி போவாங்க. இதுல உருவாக்கப்படும் போது எவ்வளவு ஆண்டுல இருந்து வந்த பிள்ளைங்களெல்லாம் நிறைய இன்னைக்கு இருக்கிறாங்க. இதுல உருவாகி வந்துட்டு இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே இன்னைக்கு யூத்துகளா இருக்கிற எல்லாமே உள் பாடங்களை ஏத்துக்கிட்டு இதனுடைய வலியை சுமந்துக்கிட்டு இதற்கான அரசியல் இதுதான், இது நமக்கான அரசியல் தெரிஞ்சு உள்ள நிக்கிற இவங்க எப்படி கலையும் அந்த ஓட்டுங்களுக்கு சொல்லுங்க. இது கலையுது. ஆனா திமுக இருக்கிற ஓட்டு கலையாது, இளைஞர்கள் ஓட்டு. அதிமுக இருக்கிற ஓட்டு இது வெறும் பரப்புரைன்றீங்களா? அவங்களுக்கு ஊடக பலம் இருக்குது, போய் பரப்புரை இப்படி சொல்ல ஒரு அதன் மூலமா ஒரு தகுதியை குறைப்போம் ஒரு விஷயமா இருக்குது. இது இனி ஏறுமுகத்தை நோக்கி தான் போகணும். இதுல சார்ந்து இருக்கிறதுலாம் சொல்ல வரல. ஏன்னா இது காலத்தின் தேவை. இன்னைக்கு அந்த கேள்வியை நான் பின்னாடி வைக்கணும்னு இருக்கேன். காலத்தின் தேவை செஞ்சது. இப்ப கூட வந்து என்னன்னா எங்களுடைய கண்ணகி கோட்டத்துக்கு ஒரு பெரிய அது வந்து புதுப்பிச்சு பெரிய அளவுல பிரம்மாண்டமா கட்டி அதுக்கு ஒரு பாதை தமிழ்நாட்டு எல்லை வழியாக அமைக்கிறதுக்கு கூட உங்களுக்கு துப்பு இல்லை. ஆனால் இறந்த சில ஆண்டுகளே உங்கள் அப்பாவுக்கு 100 கோடி ஒதுக்கி கல்லறையை கட்டுறீங்க, சுடுகாட்டை கட்டுறீங்க. இந்த அரசியல் வருதுல உங்களுக்கும் எனக்குன்னு ஒன்று பார்க்கும்போது பல அரசியலை பார்க்கும்போது இதில் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு துரோகத்தோடவே நீங்கள் நகர்ந்துட்டு இருக்கிறீங்க. மக்கள் இன்னைக்கு தெரியுது. நீங்கள் பேசுறீங்க இந்துத்துவா உள்ள வந்தது, அது வந்துடுது. தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்காங்களா இல்லையா? எந்த அளவுக்கு மக்கள் நெருக்கடியில் இருந்துட்டு இருக்கிறாங்க? நீ உன்னுடைய திட்டம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு? வெறும் பேப்பர்ல எழுதி சக்கரன்னு வச்சு உக்காந்துக்கிற அளவுக்கு உங்களுடைய திட்டங்கள் இருக்குது. நினைச்சா அந்த 1000 ரூபா சொல்லி காட்டுறீங்க, இந்த இதுவை சொல்லி காட்டுறீங்க. எத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கீங்க? எத்தனை லட்சம் பேர் வேலை இல்லாமல் பொறியியல் படிச்சுட்டு இந்த சுமோட்டோ அது மற்ற விஷயங்கள்லாம் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இதுக்கான காரணகர்த்தா இதெல்லாம் நீ அலசணும் இல்லை. இதெல்லாம் இல்லாமல் நாங்கள் முன்னேறிட்டோம், நாங்கள் வந்து கொடுத்துட்டோம், நாங்கள் வந்து தான் படிக்க வச்சோம், அதுக்கு முன்னாடி இதில் எத்தனை காலம் இந்த வசனம் ஈடுபடும்? சரிங்க. ஏன்னா உங்களுக்கு ஊடக பலம் இருக்கு தம்பி, அதை வச்சுக்கிட்டு இந்த கட்டமைப்பை ஏற்படுத்துறீங்க. இது எல்லாம் இது வந்து சீமானுடைய வாக்கு குறைச்சிரும்னா வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்ல வரேன். இப்ப நம்ம ஆரம்பத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சி வந்து 2 விடயங்கள்ல பெரிய ஒரு நிகழ்வாக முன்னெடுக்கிறார்கள். அது அந்த நிகழ்வு என்பது அந்த இனத்துக்காக மறைந்து போனவர்களுக்கான 2 நிகழ்வாக முன்னெடுக்கிறாங்க. ஒன்று மே 18, இன்னொன்று நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய மாவீரர். இது 2 தான். இப்போ மற்ற கட்சிகள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் அண்ணா நூற்றாண்டு விழா, பெரியார் நூற்றாண்டு விழா, அண்ணாவினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு 30 விழா, இப்படி விழாக்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போ நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த இனத்துக்காக வேலை செய்த எல்லா முன்னோர்களுடைய பிறந்த நாள், நினைவு நாள் எல்லாத்துக்குமே புகைப்படம் வைப்பது, மலர் தூவது, தமிழ் முன்னோர்கள், அதான் தமிழ் முன்னோர்கள், இப்படி வேலை செய்யக்கூடியவங்களுக்கு முன்னெடுக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர்லாம் எங்களுடைய முன்னோர்கள் தான் இதை செய்தாங்கன்னாங்க. அவங்க மற்ற சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு யாருக்கும் அந்த நிகழ்வுகள் நடக்கிறேன். நான் என்ன கேள்வியை முன் வைக்கிறேன்னா, நிறைய விழாக்கள் இருக்கிறது, தமிழினத்தினுடைய பெரும் விழாக்கள் நிறைய இருக்கிறது. ஆனா அந்த விழாக்கள்ல நாம் தமிழர் கட்சி வந்து ரொம்ப பெரிதளவு எடுக்கிறது இல்லை. ஆனா 2 விடயங்களை மட்டும்தான், அது இனத்துக்காக உயிர் துறந்தவர்களுக்கு அனுசரிப்பு
நினைவு கூறுதல் அப்படிங்கிற ஒரு விடயத்தை எடுக்கிறாங்க. அதுல இருந்து எழுச்சி பெறணும் அப்படிங்கிறதையும் வைக்கிறாங்க. ஏன் இது ரெண்டையும் முன்னிலைப்படுத்தி அந்த வேலையை நாம் தமிழர் கட்சி செய்யுது, மற்ற கட்சிகள் இல்லாம? தமிழ்நாட்டில் வந்து ஒரு இனம் சார்ந்த விடுதலை நசுக்கப்பட்டதனுடைய அப்ப முதன்மை நோக்கம் அதுதான். அங்கிருந்து நீ எழுணும். அது நேற்று அவங்களுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை, அங்க நடந்தது இங்க அரசியலாக்கம் அப்படி இல்லை. நேற்று அங்க நாளைக்கு இங்க, புரியுதுல? வீழ்ச்சிக்கணுன்றதுக்கு தான் இந்த நோக்கம். நாங்க எல்லாம் அப்படி இல்லை, அதை நோக்கி நாங்க விழிப்போட தான் இருக்கிறோம், அதோட தான் நகர்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நீ குண்டை போட்டு இங்க வந்து டாஸ்மாக் சரக்க போடுறோம், அவ்வளவுதான் விஷயம். அதை விட வீரியமான ஒரு இனப்படுகொலை இங்க நடந்துட்டு அதுக்கு எதிராக மௌனமாக நடந்திருக்கு. அதுக்கு எதிராக போராட வேண்டிய ஒரு கடமை, தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்கு. அதுக்கான போராட்ட களத்தையும் நடக்கிறாங்க, அதுக்கான மாநாடும் நடக்குது. புரியுதில்ல? இப்படி எல்லாத்துக்கும் நடந்தாலும் பிரதானமாக இந்த ரெண்டு விஷயம் என்னன்னா, ஒரு இனம் அழிந்த வரலாற்றை திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணுன்றதுக்கு தான் ரெண்டு பிரம்மாண்டமான அளவுல வந்து சேர்ந்து. காரணம் எதுனா, அது கொண்டாட்ட நிகழ்வு, அனுசரிக்கக்கூடிய நிகழ்வை மிகவும் பிரம்மாண்டமாக நடத்துறாங்க. கொண்டாட்டம் சொல்ல பிரம்மாண்ட பிரம்மாண்டம் பெரிதுபடுத்தி அது ஒரு மகிழ்ச்சியானதுக்கு அல்ல. அதான் நானும் சொல்றேன், வந்து ஒரு வெஞ்சன்ஸ், ஒரு ஓர்மத்தை உள்வாங்கக்கூடிய இடமாக அதை மாத்துது. லட்சக்கணக்கான இளைஞர்கள், மாணவர், பிள்ளைகள், குடும்பங்கள் அதை குடும்பங்களாக கலந்து கொள்வது, அதை பார்க்கும்போது அந்த மனசுக்குள்ள ஒரு ஓர்மை வருது இல்ல, இதுக்கான காரணகர்த்தா யார் அப்படின்னு ஒரு கேள்வி, அந்த ஒரு ஆண்டு முழுக்க மனசுக்குள்ள வந்து தூண்டி தூண்டி வேலை செய்யும் போது அவன் நாம யாரு, அவர்கள் யாரு, நமக்கான அரசியல் எது, நம்ம எதை முன்னெடுக்கணும்ன்றது அதுல இருந்தே எல்லாம் பல கிளைகள் அதுக்குள்ள இருந்து தான். அந்த மண்ணு நல்லா இருக்கணும், இங்க இருக்கிற கனிம வளம் நல்லா இருக்கணும், இங்க இருக்கிற ஆறு நல்லா இருக்கணும், இங்க இருக்கிற ஆத்து மணல் நல்லா இருக்கணும், ஏன்னா இங்க இருக்கிற விவசாயி நல்லா இருக்கணும், விவசாயம் சார்ந்த தொழில் நல்லா இருக்கணும், மாணவர்கள் படிக்கிறவர்களுக்கு வேலை கிடைக்கணும், இப்படியான எல்லாமே இதுக்குள்ள இருக்குது. ஏன்னா இந்த இனம் நல்லா இருந்துச்சுன்னா, இது நமக்கான அரசியல் நல்லா வந்துருச்சுன்னா இது எல்லாம் சாத்தியப்படும். அது அவ்வளவு இதுக்குள்ள அடங்கி இருக்குது. நான் ரெண்டு நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நீங்க அயோத்திதாச பண்டிதர், ரட்டமலை சீனிவாசன் எப்பயாவது இந்த திமுக எடுத்திருக்குதா? இல்ல, அதுதான் நான் சொன்னேன். ஈழத்து அடிகளார் எப்பயாவது இந்த திமுகவுக்கு இன்று பெரிய பெரிய ஜமீன்தார்களாகவும் பெரும் மன்னர்களாகவும் உருவாக்கி இருக்கிற இந்த கூடாரம் இருக்குல்ல, அல்லக்கை வெறும் மஞ்சப்பையோட வந்த கூட்டம் அத்தனை பேரும், நான் வெளிப்படையாவே சொல்றேன். அதுல கே மதியழகன் மட்டும் கொஞ்சம் வசதியான குடும்பம். அடுத்தது ஈவிகே சம்பத், பெரியாருடைய அண்ணன் மகன் குடும்பம், ரெண்டு மட்டும்தான் வசதியான குடும்பம். அதனாலதான் கே மதியழகன், சம்பத் ரெண்டு பேருக்கிட்டுமே இந்த கட்சி வேலைகளை சொல்லி அண்ணா அனுப்பிக்கிட்டு இருந்தார். அப்படி இருந்த இவர்கள் இன்னைக்கு இந்த குடும்பம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அம்பானி அதானிக்கு நிகராக இங்க இருக்கிறாங்க. இதற்காக பிச்சை போட்டது யார் தெரியுமா? ஈழத்து அடிகளார். அதே அந்த ஈழ மண்ணிலிருந்து வந்து அவர் தான் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் அந்த முழக்கத்தினுடைய துண்டு பிரசாரங்கள்லாம் கொடுத்தது. அவர் உழைச்சி அவர் கொண்டு வந்து கொடுத்த அந்த களம், அந்த களத்துல நீங்க உட்காந்துட்டு நீங்க உச்சத்துக்கு வந்திருக்கீங்க. புரியுது இல்ல? அப்ப இவ்வளவு வந்த விற்பாடு அந்த இனத்தை நீங்க திரும்பி பார்க்கணுமா இல்லையா? உறுதியாக யாருக்கானது அது? அவர்கள் நன்றா இருந்தா இங்கேயும் நல்லா இருக்க முடியுன்ற ஒரு எண்ணம் வருது இல்லை? அப்ப துரோகத்தை வந்து நீங்க எதால அறுக்கணும்னா திரும்ப இன்னொரு துரோகத்தால தான் அறுக்கணும். அப்ப அந்த துரோகமே பதிலா இருக்கணும். வைரத்தை வைரத்தால் தான் வெட்ட முடியும். அந்த துரோகத்துக்கு இன்னொரு துரோகம்னா இந்த அரசியல் நம்ம வந்து வளர்த்து எடுக்கணும். இதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே அரசியல். இவர்கள் துரோக கூட்டத்துக்கு என்னைக்கா இருந்தாலும், இன்னைக்கு தவறி இருக்கலாம், என்னைக்கா இருந்தாலும் ஒரு பதில் கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. அரசியல் ரீதியாக தான் உங்களை வீழ்த்தணும். அதுக்கான களம் 2026. புரியுது இல்லை? இந்த துரோக கூட்டத்துக்கு திரும்ப நீங்க ஒரு வேஷம் போட்டுட்டு உள்ள வந்திருக்கீங்க. விடிஞ்சிருச்சு நீங்க இந்த முறை, அடுத்த முறை என்ன விடிய போகுதுன்னு தெரியல, ட்ரெண்ட் கொண்டுட்டு வருவீங்க, ஏதோ ஒன்று வச்சிருக்கீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்த ஒரு பதிலாக அன்னைக்கு அது இருக்கும். இப்ப நான் உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி, நீங்க அயோத்திதாச பண்டிதரை கொண்டு வந்ததுனால சில கேள்விகளை நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடியவர்கள், இன்னும் சொல்ல போனால் திமுகவினுடைய சார்பணியாக தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடியவர்கள், சில பேர் வந்து நாங்கள் எல்லாருக்கும் பொதுவானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய உள்நோக்கங்களை நம்ம கவனிக்கும் பொழுது அவங்க சம்பந்தப்பட்ட முன்னோர்களுக்கு மட்டும் மாலை செலுத்துவது, இல்லை அந்த நாளை மட்டும் கொண்டாடு. ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. இப்ப வந்து நீங்க அயோத்திதாச பண்டிதரை எடுக்கிறாங்க, மற்ற சமூகத்துல உள்ள தமிழினத்துக்காக உழைத்த எல்லா முன்னோர்களையும் முன்னிலைப்படுத்தி எல்லாத்தையும் பண்றாங்க. ஆனா நாங்க சில விடயங்களை இவங்க இந்த சார்பாக தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடியவர்கள் ஏன் அவங்களை சார்ந்து அவங்க சமூகத்தை சார்ந்த முன்னோர்களை மட்டும் முன்னெடுத்துறாங்க? இவர்கள் ஏன் எல்லா சமூகத்தை சார்ந்த முன்னோர்களையும்? அதுதான் எனக்கான அரசியல்ன்றதுங்கிறதா இருக்குது. புரியுதுல்ல? எத்தனை ஆண்டு காலமா இந்த மண்ணுல வெளிப்படையா சொல்லுவோம், பெரியார் இல்லாத தெருவே கிடையாது, சிலை ஊரே கிடையாது. சிலையை வச்சுட்டீங்க கரெக்டா? கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்றது போய் இன்னைக்கு பெரியார் சிலை இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாத அளவுக்கு நீ மாற்றி வச்சு. அதனால எங்களுக்கு என்ன நடந்தது, என்ன விளைஞ்சது? ஒரு இனப்படுகொலையை சந்திக்கிற மண்ணுங்கிறது. ஒரு பல லட்சம் குடும்பம் வந்து டாஸ்மார்க்ல சீரழிஞ்ச ஒரு சீர்கேடு நடந்துகிட்டு இருக்கு. பல லட்சம் இளைஞர்கள் படித்து விட்டு வேலை இல்லாம ஒரு சூழ்நிலை இங்க உருவாகிட்டு இருக்குது.
இவ்வளோ விடையே இருக்குது. விவசாயம் பாடுபட்டு போய் விவசாயம் எல்லாமே தற்கொலை நிலையில் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறோம். எதில் நீங்கள் முன்னேறியவர்களாக இருக்கிறீங்க எல்லாம் வச்சுட்டீங்க. ஆனால் எங்கள் பக்கத்தில் இந்த தமிழ் சமூகத்தில் மாபெரும் தலைவர்களாக இருந்த சொன்னல அயோத்திதாச பண்டிதர், ரட்டமலை சீனிவாசன், ஈழத்து அடிகளார், யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்த பிறகு அயோத்திதாசர் படத்தை போட்டு வாழ்த்து, ஈழத்து அடிகளார் படத்தை போட்டு வாழ்த்து, இன்னும் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும், எல்லா சமூகத்து தலைவர்களும் இப்படியெல்லாம் இருந்தாங்களா? அவங்க இப்போ தேடி பார்க்குறப்ப இந்த மண்ணில் இந்த அரசியலுக்கு இவ்வளோ உழைச்சிருக்கிறாரா பார்த்தா பெரியாரை விட 100 மடங்கு உழைச்சவங்களாம் அங்கே இருக்கிறாங்க. நான் அவர் குறைச்சி மதிப்பிடலை, அவர் நான் பேசலை, அவர் போராடலன்னு சொல்ல, அவரும் பங்கேற்றார், அவரும் அப்படின்னு நீங்க சேர்த்துக்கணும். அவர் மட்டுமே நீங்க முன்னிலைப்படுத்தாதீங்க அப்படின்றதான் சீமான அரசியல். இன்னைக்கு தமிழ் தேசிய இவர் பேசின படம் தமிழ் சமூகத்துல எத்தனை மாபெரும் தலைவர்கள் இருந்தாங்கன்னு எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் சின்ன பிள்ளைகளும் இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு உனக்கு பதட்டம் நீ துடிக்கிறதுக்கு காரணம், அவரை வீழ்த்ததுக்கு என்னன்னா இதுதான். இந்த ஒற்றை மனிதனை காட்டிட்டு நம்ம ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு வந்தோம். இது இல்லை, இது போலி, இது இல்லைன்னு அடிச்சு உடைச்சிட்டு உண்மையான தலைவர்கள், சமூகத்தினுடைய அந்த தலைவர்கள்லாம் வெளியில கொண்டுட்டு வரானே, இது நமக்கு பெரிய பாதிப்பாச்சுன்னா இந்த தமிழ் மண்ணில் அவரை தவிர இதுக்கு முன்னாடி யாருமே உழைச்சது இல்லையா? சமீபத்தில் பிரதாப முதலியார்னு முதல் நாவல் தமிழ்நாட்டில் 1879 நான் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இடத்துல அவர் இப்பதான் சமீபத்தில் திடீர்னு எனக்கு நைட்டு 11 மணி அந்த அத்தியா வரப்ப பட்டுன்னு பண்ணி இந்த புக்கு இப்படி பெட்டில் அடிச்சுட்டு அட்டா அப்படின்ற மாதிரி ஏனிச்சு. 1879 அவர் பக்திமான், பக்தி ஆன்மீக ரீதியா பயணம் செய்யக்கூடியவர். அதே அந்த ஆன்மீகத்துக்குள்ள மூட நம்பிக்கை போட்டு பின்னி கீழ்ச்சி தொங்க விடுறாரு மனுஷன். நாவல்லே கதை சொல்ற மாதிரி போட்டு 1879 தான் ஈவே ராமசாமி நாயக்கர் பிறக்கிறார். அப்போ அதுக்கு முன்னாடி மூட நம்பிக்கை ஒழிக்கிறவங்க அந்த மண்ணில் இல்லையா? எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க? பட்டினத்தனாருடைய பாடல் என்னத்தை சொல்லுது? எத்தனை பேர் எதை நீங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு இதை இவர்கள் பாடல்களும் மூட நம்பிக்கை எதிரானது, கழகத்துக்கு எதிரானது தானே. உங்களுக்கு கழகம் தானே செய்தது. அதை கூட இந்த நாவல்ல 1879 ஒருத்தர் எழுதி வெளியே வந்திருக்கிற நாவல்கள்லாம் அப்ப அதுக்கு முன்னாடி எவ்வளவு வேலைகள் நடந்திருக்குது அதெல்லாம் இல்லையா? இவர் வந்த ஒரு தான் மூட நம்பிக்கை. அதுக்கு முன்னாடி எவனுக்குமே அறிவே இல்லை. இவர் வந்த ஒரு தான் அறிவு இருந்துச்சா? பகுத்தறிவுன்றதே பகுத்தறிவு. நீ சாப்பிட்றது உட்பட எல்லாமே அறிவு, பகுத்தறிவு தானே. இவன் ஏதோ அறிவே இல்லாத மாதிரி வந்த விற்பனை, ஏதோ பொய் கட்டமைப்பு. இப்ப இதை உடைக்கக்கூடிய ஒரு அரசியல் வருது. இல்லை, இந்த தமிழ் சமூகத்தில் இதற்கு முன்பாக இப்படியானவர்கள்லாம் பாடுபட்டவர்கள் இருக்கிறார்கள், இவர்களை முன்னெடுத்துட்டு நம்ம போகணும்னு இங்க இந்த ஒரு தளம் ஓப்பன் ஆகுது, திறக்கிறாங்க தமிழ் தேசிய அரசியல் களம் செய்யுமா. இது அவங்களுக்கு பதட்டமாகுது. ஒட்டுமொத்தமா அரசியல் களத்துக்கும் திராவிட பண்பாட்டுக்கும் ஒரு நேர் எதிராக அவர் வந்துகிட்டு இருக்கிறார். ஒரு நேர் எதிரான அரசியல் தத்துவத்தை முன்னெடுத்து பொது எதிரியாக அவரை வீழ்த்துவோன்னு எல்லாம் கூடுறாங்க. அதாவது அவங்க கூடுறாங்கன்னா திராவிடத்தினுடைய பேர்ல பல முகங்கள் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சமூக சேவகர்கள், இந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின், பல அவதாரம் இருக்கும். அந்த அவதாரங்கள் எல்லாம் ஒரே அவதாரம் எடுத்து ஒரு எதிர்க்கிறதுக்கு காரணம் இதுதான். அது சரி. இப்ப நான் இன்னும் 2 கேள்விகளை முன்னிறுத்தி உங்கள்கிட்ட சுருக்கமா நீங்க பதில் சொல்லுங்க. புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்கிறாங்க. இவர் எடுப்பதோ உங்களுக்கு தெரியும், தலைவர் அவர் தான், தமிழ் தேசிய தலைவரை தான் தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு நாம் தமிழர் கட்சி பயணிக்குது. இவர் ஒருங்கிணைப்பாளர் தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த இனத்துக்கான அரசியலை முன்னிறுத்தி இதற்கான ஒரு அரசியலை தமிழ் நிலத்தில் மிக வெற்றிகரமாக பதிவு செஞ்சாச்சு. இனி அது வளர்ச்சியை நோக்கி பயணிக்க போகுதுங்கிறது உங்க பார்வை. அப்படி இருக்கும்பொழுது சில புலம்பெயர்ந்த தமிழர்கள் நாம் தமிழர் கட்சி மீதும் அந்த தலைமையின் மீதும் அவர்கள் செய்திருக்கிற அந்த இளைய பிள்ளைகள் செய்திருக்கிற தியாகத்தின் மீதும் கல்லெறிவதை உங்க பார்வையில் எப்படி பாக்குறீங்க? அது இருக்கும், இல்லாமல்லாம் இருக்காது. எப்படிப்பட்ட அரசியல் கட்சி எந்த இது தோணுனா அது ஒரு எதிரணி, ஒரு எதிர்ப்புன்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு அதில் என்னன்னா நம்ம சொல்லக்கூடிய கருத்துலாம் அவங்க உள்வாங்க மாட்டேங்கிறாங்களே, எனக்கே அந்த எண்ணம் வரும். சில விஷயம் நம்ம சொன்னாக்கா அந்த நாம் தமிழர் கட்சி உள்வாங்க மாட்டேங்குது, அந்த கோபம் வருமா இல்லையா? அவங்க கட்டமைப்பு ஒன்று வச்சுக்கிறாங்க, அதுக்குள்ள சில விஷயங்களை உள்வாங்குவாங்க. சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியானதா இருந்தா எடுத்து சில பேர் செய்வாங்க, இல்லைன்னா தவிர்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுல நடைமுறையில அவங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்குது. யதார்த்த நிலையில நடைமுறை அரசியல் ரீதியான நடைமுறை எடுத்த உடனே ஒரே நேர்கோட்டில் போயிட முடியாது. சில நெளிவு சுழிவுகள் இருந்துட்டாங்க எல்லா கட்சிக்குமே. திராவிட கட்சி காலம் முழுக்க பாப்பானர்களை ஏத்துட்டு எடுத்துக்கலாமா? தேர்தல் அரசியல்ல, வாக்கு அரசியல்ல சில விடயங்கள்ல இருக்கும். அதான் சொல்லுவாங்க, உங்களை விட 100 மடங்கு தூய இது பேசுனது திராவிட கட்சி. தனி நாடே கேட்டாங்க. நம்மள மாதிரி கூட இல்ல, தமிழ் தேசிய மாதிரி கூட தனி நாடேன்னு கேட்டாங்க. இன்னைக்கு எங்க நிக்கிறாங்க அவங்க? சமரசம், அது சர்வைவல் சொல்றது. தன்னுடைய சார்ந்த அந்த அரசியல் களத்தை தக்க வச்சுக்கணும். பார்ப்பனர்கள் எதிர்த்துட்டு பார்ப்பனர்கள் அனுசரணையோட நாற்காலியில உட்காந்து அந்த அளவுக்கு இவர் ராஜாஜியோட கூட்டணி சேர்ந்து அந்த அளவுக்கு இவர் போகல. ஆனா
வெளியிலேருந்து இருக்கக்கூடிய சில பேர் ஏன் எதிர்ப்படுதுன்னு கேட்டீங்களா, சில பேர் சொல்லுவாங்க அது ஏற்படலைன்னா உடனே அது சரியில்லைன்னு சொல்கிறது. அப்புறம் இருக்கிறதுலே வந்து திராவிடம் சார்ந்த ஒரு கட்டமைப்பு பல நாடுகளில் இன்னைக்கும் வலுவாக இருக்குது. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த அரசியலை பேசி பேசி வெளியிலிருந்து கல் வீசுறது. தமிழர்கள் உள்நோக்கம் இருக்குன்றீங்களா? எல்லாருக்குமே உள்நோக்கம் இல்லாம அது இருக்காது. விமர்சனம் வேறு, உள்நோக்கம் வேறு. இப்ப நான் வைக்கிற கருத்து விமர்சனமா இருக்கும், ஆனா நீங்க வைக்கக்கூடிய கருத்து விமர்சனம் உள்நோக்கமா இருக்கும். அதான் இங்க இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். விமர்சனங்கள் வேணாம் அப்படின்னு யாரும் சொல்லவே கிடையாது. சரியான விமர்சனத்தை வைங்க, நல்ல விவாதத்தை பண்ணுங்க, சரி தவறை எடுத்துக்கிட்டு போவோம். ஆனா இங்க வெளிநாடுகள்ல சில இடத்துல நடக்கிற விஷயங்கள் என்ன, திராவிடம் அதுக்கு பின்னணியில் இருக்கும். எல்லா கட்டமைப்பிலும் பார்த்தா ஊடுருவியர்களாக இல்லை, கிட்டத்தட்ட அவங்கள இருந்து தான் இப்ப நம்ம தான் பிரியிறோம் உணர்ந்துகிட்டு. இவ்வளவு நாளா ஃபெட்னானாக்கா அது யாருன்னு இப்பதான் தெரிய ஆரம்பிக்குது. அப்ப அங்க ஒரு கலக குரல் வருது. நீங்க குறிப்பிட்டவர்களை மட்டுமே அழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு நாங்க எல்லாம் ஒன்னா சேரணும் ஒரு கேள்வி வந்த பிற்பாடு தான் இப்ப எல்லாரையும் கலந்து அழைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதா இல்லையா? எத்தனை ஆண்டு காலமாச்சு இதுக்கு? பல நாடுகளில் நீக்கம் அந்த தலைமையே தான் இருக்கு, தமிழர் சங்கம்ன்ற பேர்ல. அதுக்குள்ளாக இருந்து வரக்கூடிய இப்படியான விஷயங்கள், இந்த மாதிரி நபர்கள், இந்த கூட்டம் தான் பின்னணியில் இருந்துக்கிட்டு தமிழ் மக்களை முன்னிறுத்திட்டு கல்லெறிகிறது. அது தமிழர்கள் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனமா வரும். காலப்போக்கில் இதெல்லாம் வந்து தெரியும். நிறைய பேர் நிறைய தோழர்கள் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு சீனியரு, நிறைய இது நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க, எல்லாம் சரி, நீங்கள் போய் இப்படி ஒரு மட்டமாக நீங்கள் வந்து இது ஒரு மட்டமா அப்படின்னு சொல்லி இதுக்கு துணை நிற்கிறீங்கன்ற வார்த்தையை சொல்லும்போது நான் உங்களுக்கு சளைக்காம ஒரு பதில் சொல்கிறேன். நீங்கள் மட்டமாக வெளியே நின்று பார்க்கறதுனா சிறந்ததாக நீங்கள் உங்களால் என்ன கொடுக்க முடிஞ்சது? நீங்க என்ன கொடுக்க முடிஞ்சது சிறந்ததாக? வெளியில இருந்துகிட்டு நீங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்க வேலைக்கு ஆயிடுமா? நான் இந்த பகுதியை நிறைவான கேள்வியை முன்வைக்க நினைச்சேன், நீங்க முன்னாடியே பதில் சொல்லிட்டீங்க. ஏகலைவன் போன்றவர்கள், தமிழ் சிலம்பரசன் போன்றவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் தமிழ் தேசிய அரசியல், வாக்கரசியலை ஆதரித்து நிற்க வேண்டிய மிக காலத்தின் கட்டாயத்தில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. நான் மட்டுமல்ல, நிறைய இயக்கங்கள் வாக்கரசியலுக்கு வராத தமிழ் தேசிய பேர் இயக்கமும் ஒரு வகையில் சார்பு நிலை இருந்து ஒரு அரசியலை பேசுகிறாங்க, அதை பார்த்துருக்கீங்க. இன்னும் நிறைய இயக்கங்கள் இருக்கிறது. இவங்கெல்லாம் ஏன் வாக்கரசியலில் இருக்கக்கூடிய நான் தமிழர் கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் நிற்க வேண்டிய தேவை எதற்காக வந்தது? அதனுடைய தேவை என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ மற்றவங்களை வேணுங்களா, ஏன்னா எனக்கு சொல்கிறாங்க உங்களை ஏன் தேவை வந்ததுன்னா, தமிழ் தேசிய தளம், தமிழ் தேசிய அரசியல்னு ஒன்று இங்கே தேவைப்படுது. ஓட்டு அரசியல், வாக்கரசியல், அதான் வாக்கு அரசியல் தேவைப்படுது. எப்படி பெரியார்கிட்ட இருந்து அண்ணா வந்து வாக்கு அரசியல் அதிகாரத்தை நீங்க பிடிக்காம எதையும் செய்ய முடியாது, மற்றவங்க கிட்ட இந்திய திருநாட்டில் அதை செய்ய முடியாது, கோரிக்கை கொடுத்துக்கிட்டு மனு போட்டுக்கிட்டு அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கிறத விட நீங்க அந்த இடத்துக்கு போகிறது நீங்க சிறப்பாக இருக்கணும். பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் அங்கதான் விஷயம் வருது. அப்ப அதிகாரத்தை பிடிக்கணும் தான் அவங்க வந்து பெரியாரை தவிர்த்துட்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்குறாங்க. இப்ப அது வரைக்கும் பிரச்சனை இல்லை, பெரியார் இயக்கமாகவே இருந்துட்டு இருக்கிறார். இயக்கமாகவே இருந்துட்டு இருந்தாருன்னா திராவிட கட்சிக்கிட்ட சொல்லி சொல்லி அந்த கோரிக்கை நிறைவேற்றிக்கிட்டு இருந்ததா சொல்ல வராங்க. இது எத்தனை காலத்துக்கு இருக்கும்? ஒரு கட்டத்துல ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக பெரியாரை கொச்சப்படுத்திக்கிட்டே இருந்தது திமுக. ஆமா, பாராட்டும் போதுதான் வந்து தூக்கி பிடிச்சிக்கிட்டு எங்க பெரியார்னு திரும்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்குள்ளார ஒரு மாதிரியான முரண்பாடு இருக்குது. இப்ப இந்த அரசியல் என்னன்னா, ஓட்டு அரசியல், வாக்கு அரசியல் தமிழர்களுக்கு வேண்டுமா வேணாமா? உறுதியாக வேண்டும். நீ தமிழர்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி நீ தான் எல்லாத்துக்கும் தமிழத்துக்கு முத்தமிழுக்கு நீங்க தான் சொல்லி கொண்டு வந்தப்ப எங்க கொண்டு வந்து 2009 வந்து எங்க நின்னீங்க, எங்க உட்காந்துட்டு இருந்து என்ன பண்ணீங்கன்றது எல்லாருக்கும் மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாச்சு. அப்ப அதுக்கு பிறகு எங்களுக்கான ஒரு அரசியல் களம் வேணும். அது இருந்திருந்தா குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேரை திரட்டி ஒரு நெருக்கடி கொடுத்துருக்கோம் காங்கிரஸுக்கு. கரெக்டா? அந்த சூழ்நிலை இல்லாத அளவுக்கு உங்ககிட்ட 10,000 பேர் இல்லையா? கருணாநிதி கிட்ட இல்லையா? நீ அதிகாரத்தில் இருக்கிற வேணாம், உனக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு போராட சொன்னா கூட 1,00,000 பேர் கூடி இருப்பாங்கல்ல, ஏன் வரல? வைகோ கிட்ட இல்லையா? தேமுதிக கிட்ட இல்லையா? மற்றவங்க கிட்ட இல்லையா? எல்லாம் இருந்துச்சு இல்லை? இப்போ அந்த ஒரு கேள்வி நமக்கு வருது. அப்போ எனக்கான ஒரு அரசியல், தமிழருக்கான ஒரு அரசியல் வந்துச்சுன்னா இந்த நெருக்கடி வரும்போது 10,000 பேர் ரோட்டுக்கு வருவான், ஒரு கேள்வி கேட்பான். அதுக்கு வாக்கு அரசியல் வேணும். நாளைக்கு அதிகார இடத்துக்கு போன உடனே குறைஞ்சபட்சம் சில விடயங்களை நம்ம அழுத்தம் கொடுத்து நம்ம செய்துக்க முடியும். ஒன்றிய அரசு நாளைக்கு அதிகாரத்துக்கு போயிட்டு உடனே சொல்றேன்னு பேச்சுக்கு கனடாவில் நடந்த மாதிரி பகிரங்கமாக அரசு தரப்புல ஒரு முள்ளிவாய்க்கால் முற்றம் மிகப்பெரிய அளவில் இப்ப தனியார் இருக்குது, தனி நிறுவனமாக ஐயா பழ நெடுமாறன் வச்சுக்கிறார். அதை விடுங்க, அரசு தரப்பில் இது இருக்கு. யார் வேண்டாலும் வந்து ஏற்கக்கூடியவர்கள் தமிழர்களுடைய வாக்கு நாங்க டிக்ளேர் பண்றோம். காங்கிரஸ் பாஜக ஏற்கிறதுனா உள்ள வந்து சிலைக்கு மாலை போட்டு போங்க. ஒரு அரசியல் வருமா வராதா? இந்த அதிகாரம் வந்துட்டோன்னே என்னுடைய மணல் இங்கிருந்து கொள்ளடிக்கப்படக்கூடாது, என் கனிமவளம் என் மக்களுக்கு, என் மண்ணுக்கு. இங்கிருந்து நீ வந்து ஏதோ இனாமா கொடுக்குற மாதிரி ஒரு நாளைக்கு 100 கணக்கில் லாரி போயிட்டே இருக்கா, அனுமதிக்க மாட்டேன். தடை வருமா வராதா? வரும்.
என்னுடைய மலைகள் மலைகளாக இருக்கணும். உன்னை விட்டு உன் வீட்டு மலையெல்லாம் பத்திரமா வச்சுக்கிட்டு இங்கே அத்துமீறி எல்லாம் மீறி வந்து இங்கே பணம் கொடுத்தா என்னவெல்லாம் செய்வான்றதுக்காக இவன்கிட்ட கொடுத்து கொள்ளடிச்சிட்டு போகிற அந்த போக்கு தடுக்கப்படும். அப்போ எனக்கான அரசியல் அங்கே வருதா இல்லையா? அதிமுக அதிகாரத்தில் இருந்தப்பவும் மணல் கொள்ளடிக்கப்படுது, மலை சுரண்டப்பட்டுருச்சு, கனிம வளம் கொள்ளடிச்சு இங்கேருந்து மாநிலம் விட்டு மாநிலம் நடந்திருக்கு. அதுதான் சொல்ல வரேன். அப்போ இதுக்கான தமிழர் அரசியல் இங்கே வந்துருச்சுன்னா முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் இனி இல்லை, ஒரு தடை. கேரளாவில் சாத்தியமாச்சு இல்லை, கர்நாடகாவில் வச்சுட்டு இருக்கிறாங்களே, உனக்கு என்ன வந்தது? அப்போ எனக்கான அரசியல் இல்லை, உனக்கு பணம் வந்தால் போதும், நீ மாட மாளிகை கூட கோபிலம் எங்கேயோ வெளிநாட்டு வங்கியில் பணம், நாளைக்கு எதனா அங்கே சோத்துக்கு ஆள் இல்லாமல் போனால் கூட நீ மாட்டு நேரம் அங்கே போய் தங்கிட்டு டின் ஃபுட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பேன். நாங்கள் உனக்கு தண்ணி வேணும்னா எங்கேயோ கொண்டு வந்து வாங்கிட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு இருப்பேன். எனக்கு காசு கொடுத்து வாங்குறதுக்கு தண்ணி இல்லை, நிலத்துலேருந்து தான் எடுத்து தண்ணி கொடுக்கும். தண்ணி எங்கேருந்து போவேன்? இதையெல்லாம் பேசக்கூடிய இடத்துல சீமான அரசியல் நாளைக்கு இருக்குது. அதுக்காக தான் இந்த மண்ணுக்கு இந்த அரசியல் தேவை அப்படின்ற சூழ்நிலை உருவாகி இருக்குதுன்றாங்க. இந்த மண் மீது மக்கள் மீது கவலைப்படுற மாதிரி எதனா ஒன்று இனாம்களை சொல்லி அரசியல் நடத்தக்கூடிய கட்சியாக தான் இருக்குது. நாங்கள் வந்தால் லிப்ஸ்டிக் அடித்து பஸ்ஸு தருவோம், நாங்கள் வந்தால் அந்த 1000 ரூபா தருவோம். நான் என்னன்றேன், அதிகாரத்துக்கு வந்து உனக்கு வேலையே கொடுப்பேன் நிரந்தரமாக, மாதம் 25,000 ரூபாய்க்கு. எப்படி சாத்தியம்னா சாத்தியப்படுத்தி காட்டுறோன்னு முதல்ல கொடு. புரியுதில்லை? அந்த இடத்துல வந்து நிற்கிறார் இவர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை கையேந்த வச்சுக்கிட்டுக்கே இருக்கிற அரசியலில் நீங்கள் எல்லாமே எங்ககிட்ட வாங்கிட்டு இருக்கணும். 1000 ரூபா வாங்கிட்டு ஐயோ எங்களுக்கு இவர் 1000 ரூபா கொடுத்துட்டாருன்னு பேசக்கூடிய சூழ்நிலையை வைக்கணும். என் குடும்பத்துக்கு வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது நான் தலை நிமிர்ந்து கர்வமாக கம்பீரமாக நின்றுட்டு அரசை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய பொருளாதாரம் வந்து இருக்கணும். மாதம் 20,000 25,000 வரும்போது நான் ஏன் அவங்ககிட்ட 1000 ரூபா வந்து கேள்வி வருதா இல்லையா? அந்த மாதம் 25,000 கொடுக்கக்கூடிய அரசியல் சொல்வது நாம் தமிழர் கட்சி. மாதம் 1000 ரூபா கொடுத்துட்டு சொல்லி காட்டி ஓசியில் தானே இருக்கிற சொல்லி காட்டிட்டு திராவிடம். ரெண்டுல எது வேணும்ன்றது இந்த மக்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இதில் பிற மொழியாளர்களையும் சொல்லலை, பிற மொழியாளர்களை யாரும் இங்கே வெறுக்கலை, யாரும் குறை சொல்லலை. இருங்க, வாழுங்க, சந்தோஷமாக இருங்க. நீயும் இங்க சுரண்டப்படுற, உன் வளங்களும் இங்க கொள்ளடிக்கப்படுது, நீயும் இந்த மண்ணுக்கு நிலத்துலதான் வாழ்ற, நீயும் பாத்தியப்பட்டவனா தான் இருக்கிற. புரியுதுல்ல? நீயும் என்னோட சேர்ந்து குரல் கொடுக்கணும். அது அவர்களுக்கான போராட்டம், அவங்களுடைய வளம் கொல்ல போகுதுன்னு நீங்க வேடிக்கை பார்க்காதீங்க. திருடுறவன் எங்க இருந்தாலும் திருடிட்டுக்கிறான்னு திருடன்னு சொல்லி நீங்க கண்டிச்சு அரசியல் பண்ணுங்க. இந்த மண்ணுக்கு யார் நல்லது செய்வார்களோ நீங்களும் சேர்ந்து ஆதரிங்கன்னு தான் அவங்களுக்கும் கோரிக்கை வைக்கிறோம். நீங்க ஏன் தேர்ந்தெடுத்தீங்கிறத சொல்றதுக்கான அதுதான் எனக்கு இப்போ காலத்தின் தேவை. இது தெரிஞ்சுக்கு நான் கண் எதிர்க்க பார்க்குறேன். ஒரு ஏன்னா இப்போ நான் வந்து அஃபிஷியலாக என்னென்னலாம் நடந்தது, அன்னைக்கு ஹையர் அஃபிஷியல் கூட நிறைய பேர்கிட்ட பேசிட்டுலாம் இருந்தேன். அன்னைக்கு இங்கே இன்டெலிஜென்ட்ல இருந்துட்டு யார் அவர் என்ன பண்ணாருன்றதுல கண் கூட நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். கண் எதிர்க்க தெரிஞ்சே நாடகமாடி இதை தடுக்க முடியாமல் விட்டார்கள். ஒரு வஞ்சகம், துரோகம் நடந்ததுன்னு ஒரு கோபம். ரெண்டாவது, இவர்கள் கடைசி வரைக்கும் எங்கே போய் நிற்பாங்கன்னா அவங்களுக்குள்ளாதான் நிற்கிறாங்க, அவர்களுக்குள்ளாகவே நிற்கிறாங்க. ஒட்டுமொத்த தெலுங்கு சமூகத்தையும் நாங்கள் குறை சொல்லலை. அவர்களையும் அப்பாவிகள், அவர்களும் அதிகாரத்தை அடைய முடியாமல், வசதிகளை அடைய முடியாமல் எத்தனையோ லட்சம் குடும்பம் இருக்குது. குறிப்பிட்ட குடும்பங்கள் மட்டும் இதை பேரை சொல்லி கொளுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதை முதல்ல உடைக்கணும். அதுக்கேற்ற இன்னொரு அரசியல் வரணும். இது நமக்கான அரசியல் இல்லை, இங்கே இந்த மண்ணை சேர்ந்த யாருக்குமான அரசியலாகவே இது இல்லை. அதாவது இந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய எந்த தமிழ், கன்னடம், மலையாளம் பேசக்கூடிய எந்த மொழி மக்களுக்குமான இதுவும் கிடையாது. புரியுது? சில குடும்பங்களுக்கான அரசியல், அது சார்ந்த சில உச்ச குடும்பங்கள் காலங்காலமா இருக்கிறவங்களுக்கு மட்டுமா தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து உடைக்கிறதுக்கான ஒரு அரசியல்னா தமிழ் தேசிய அரசியல், சீமான அரசியல் தேவைப்படுதுன்றது தான் நான் எடுத்து இந்த பாதையை ஆதரிக்கிறேன். மிக முக்கியமான இந்த வலிமிகுந்த மே மாத இந்த தொடரில் நிறைவான பகுதிக்கு வந்திருக்கோம். சமகால அரசியலும் பேச வேண்டிய தேவை இருந்தது, அதனால தான் நம்ம பேசணும். வலிமிகுந்த இந்த மே மாதத்தில் நிறைய இழப்புகளை சந்தித்திருக்கிறோம், இன துரோகத்தை சந்தித்திருக்கிறோம். இந்த துரோகங்களை கடந்து இன எழுச்சி வெற்றி பெறுவதற்கு புலம்பெயர்ந்த நாட்டில் வாழக்கூடிய நம்ம தமிழ் உறவுகளும், தாய் நிலத்தில் வாழக்கூடிய நம்ம தமிழர்களும், ஈழத்தில் வாழக்கூடிய நம்ம உறவுகளும் ஒன்று சேர்ந்து இதுபோல இன துரோகத்தை தோலுரித்து இன விடுதலை வென்றெடுப்போம். நிறைவாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டவங்களுக்கு ஒரு சிறப்பு வாழ்த்துக்களை சொல்கிறேன். இது என்னோட இனத்தின் கடமை, தமிழனின் கடமை. கண்டிப்பாக உறுதியாக தொடர்ந்து செயல்படுவாங்க ஒரு நாள். மகிழ்ச்சி. வணக்கம்.